பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் இரக்கமும் சத்தியமும் அன்பும் நம் அனைவரோடும் இருப்பதாக என்றென்றும். வாசிப்போம். முதல் வசனமாக மத்தேயு 5:8. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். இன்னைக்கு இந்த வசனத்தை தான் நாம தியானிக்க போகிறோம். இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆழமாக நாம போய் பார்த்து, ஏன்னா நம்ம இருதயத்துல சுத்தம் இருந்தால் மட்டுமே தேவனை தரிசிக்க முடியும். அப்ப இருதயத்தில் சுத்தம் என்றால் என்ன? வேதத்தின்படி இருதயம் என்பது வெறும் நம்மளுடைய உணர்ச்சிகளை மட்டும் உரியதல்ல. ஒரு மனிதன் அவனுடைய ஏசப்பா சொல்றாரு, அவனுடைய இருதயத்தின் நிறைவினால் தான் வாய் பேசுகிறது. அந்த சிந்தனைகள் எல்லாம் அவன் இருதயத்துல இருந்து தான் வருது. அவனுடைய சித்தம் அவனுடைய தீர்மானத்தின் ஒரு மையமாக இருக்கிறது. சோ வெளி வேஷமற்ற ஒரு ஆழமான அப்பா பிதாவின்னு அந்த கூப்பிடக்கூடிய அந்த உறவுக்கு தான் கர்த்தர் நம்மளை எல்லோரையுமே அழைத்திருக்கிறார்கள். இருதயத்துல சுத்தம் இருந்தால் மாத்திரம்தான் அவர்கள் பாக்கியவான்கள் சொல்லியிருக்கிறாரு. அவர்கள் மாத்திரமே தேவனை தரிசிப்பார்கள். நாம இப்பொழுது எல்லோருமே இயேசுவின் நாமத்தின் மேல விசுவாசம் வைத்திருக்கிற ஒவ்வொருவருமே தேவனுடைய பிள்ளையாகக்கூடிய அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. நாம தேவனை அவரை முகமுகமா அவருடைய வருகையின் போது எடுத்துக்கொள்ளக்கூடாது, அவர் நாம தரிசிப்போம். ஆனா அவர் வர வரைக்குமே நாம கண்டிப்பா அவரை அன்றாடமா அனுதினமும் நம்ம அவரை தரிசிப்போம்னு சொல்லி வசனம் சொல்லியிருக்குது. ஸோ அதற்கான வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்போம். அதற்கு பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டுல உள்ள உதாரணங்கள், நாம அதன்படி நாமளும் அதை கற்றுக்கொண்டு நாமளும் அனுதினமும் தேவனை தரிசிக்க பிள்ளைகளாக இருப்பதற்கு நாம முயற்சி பண்ணுவதன் மூலியமாக கண்டிப்பா அந்த வசனங்கள், தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகளோ என்றென்றைக்குமே ஒளிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறாரு. அப்ப நாம கர்த்தர் மேல நம்ம முழுமையான அன்பை கலப்படமற்ற அந்த அன்பை நாம வெளிப்படுத்தணும். அதுதான் ஒரு சுத்த இருதயம்னு சொல்லியிருக்கிறாரு. வாசிப்போமே. 1 யோவான் 3:2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமேன். ஆமேன். அந்த முதல் வார்த்தையை நிதானிச்சு பார்த்தோம்னாக்க, உடைந்து போனவர்கள் இன்னைக்கு எவ்வளவு பேர் கர்த்தரை அறியாத பிள்ளைகள், அவர்கள் வீட்டுல பெற்றோர்கள் மற்ற உறவுகள் தோல்விகள் எவ்வளவோ காரியங்கள்ல உடைந்து போயிருந்த போது அந்த மனுஷன் இந்த பைபிள வேதத்தை எடுத்து இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தர் அவங்களை எப்படி கூப்பிடுறாரு? பிரியமானவர்களே, என்னுடைய பிள்ளைங்கிற ஒரு அந்த உறவு முறையில தான் கர்த்தர் கூப்பிடுறாரு. அப்ப இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. அப்ப நாம கர்த்தர் நம்மளை புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர் தெழுதலையும் நாம விசுவசிக்கும் பொழுது அவர் நம்மளை சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். அது எப்படி வந்தது? நாம மறுபடியும் பிறக்கும் பொழுது, ஜலத்தினாலும் ஆவியினாலும் நாம பிறக்கும் பொழுது நமக்கு அந்த அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த உறவு முறையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்மளுடைய ஆவி முழுமையாக ரட்சிக்கப்பட்டிருக்குது. அப்ப இப்பொழுது நமக்கு அந்த பிள்ளைக்குரிய அந்த ஸ்தானத்துல நாம நடக்கும் பொழுது நாம எப்படி அனுதினமும் நம்ம அப்பா கிட்ட நம்மளுடைய உறவு எப்படி இருக்குது அப்படிங்கிறதை நாம நிதானித்து பார்க்க வேண்டும். பழைய ஏற்பாட்டுல மோசே கிட்ட கர்த்தர் பேசுறாரு, நீ போய் பார்வோன் கிட்ட போய் நீ போய் பேசு, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எல்லோருமே அடிமைகளாக இருக்கிறோம். ஆனா மோசே கிட்ட சொல்லி அனுப்புறாரு. யாத்திராகமம் 4:22 இஸ்ரவேல் என்னுடைய மூத்த மகன், இப்படின்னு போய் நீ போய் பார்வோன்கிட்ட போய் செல்லு. அவர்கள் அடிமையாக இருந்தாங்க, ஆனா கர்த்தர் அவர்களை எப்படி பார்த்தாரு, எப்படி அழைத்தார் அப்படிங்கிறத நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். அதே அடிமைத்தனத்துல இருந்த நாம, பாவத்தின் அடிமைத்தனத்துல இருந்த நம்மளை அவரு அப்பா பிதாவேன்னு சொல்லி மகனேன்னு சொல்லி அவர் அழைத்திருக்கிறார்.
அதே போல இன்னைக்கு அவர் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட எல்லோரையும் அவர் எப்படி பார்க்கிறாருனாக்க, யோசேப்பு வந்து அவன் முதல்ல வந்து விற்கப்பட்ட அவனுடைய சகோதரர்களால வந்துட்டு விற்கப்பட்டதுக்கு அப்புறம் அவன் வந்து சிறையில இருக்கும் பொழுது அவன் வந்துட்டு ஒரு கைதியாக தான் இருந்தான். ஆனா அவனுக்கு கரண்டா இப்ப கைதியா இருக்கும்போது அவன் வந்து தேவனோட வந்துட்டு பயணித்து கொண்டிருந்தான். ஆனா எவ்விதமாக இருப்போங்கிறது அவனுக்கு தெரியல. ஆனா பின்னாளிலே பல ஆண்டுகளுக்கு பிறகு அவன் விடுதலையாக்கப்பட்டு அவன் ஒரு ராஜகுமாரன், ஒரு பிரைம் மினிஸ்டர் லெவலுக்கு அவன் வந்து உயர்த்தப்பட்டான். அப்ப இதே மாதிரிதான் இன்னைக்கு வெளிப்படுத்துதல் விசேஷத்துல பாத்தீங்கன்னாக்க, அவருடைய பிள்ளைகளாக நம்மளை ஏற்றுக்கொண்டவர் நம்மள ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆவிக்குரிய ரீதியில வந்து வச்சிருக்கிறாரு. கர்த்தருடைய வருகையின் போது நாம அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நாம வந்துட்டு தரிசிப்போம்னு சொல்லியிருக்குது. அவருக்கு ஒப்பாக இருப்போம்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப ராஜாதி ராஜா பூமிக்கு வரும் பொழுது அவர் உலகம் முழுவதையும் அவர் ஆளப்போகிறார். அவர்களுடைய பிள்ளைகள் யார் யாரெல்லாம் கர்த்தருக்குள்ள மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பும் நாமும் வந்து எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொல்லியிருக்குது. அவர்கள் எல்லோரையுமே வந்துட்டு ராஜாவாக வச்சு அழகு பார்க்க போகிறார். அப்ப நம்மள எந்த அளவுக்கு தகுதி இல்லாத நம்மளை வந்துட்டு ராஜாவா இன்னைக்கும் வச்சிருக்கிறாரு, என்றென்றைக்கும் வைக்க போறேன்னு சொல்லி அவர் வந்துட்டு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. அதே போலதான் ஊதாரி மைந்தன், அவன் வந்து தன்னுடைய அப்பா கிட்ட இருந்து எல்லா சொத்தையும் வாங்கிட்டு போறான். அவன் எல்லாத்தையும் இழந்து பன்றிக்கு வைக்கிற தவிடு கூட கிடைக்காம இருந்தப்ப நான் வந்துட்டு ஒரு ஊழியக்காரனா, ஒரு வேலைக்காரனா எங்க அப்பா கிட்ட போகிறேன்னு சொல்லி அவன் மனம் திரும்பி வந்த பொழுது அப்பா அவனை அணைத்து கொண்டு அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்தாரு, மோதிரத்தை கொடுத்தாரு, பாதரட்சைகளை வந்துட்டு கொடுத்தாரு. அப்ப அப்பா வந்துட்டு எப்பேற்பட்ட அப்பாங்கிறத நாம வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நாம எல்லோருமே வந்துட்டு ஏற்கனவே அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றவர்களாக முன்னொரு காலத்துல இருந்தோம். ஆனா இன்னைக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க அந்த ஆவியை வந்துட்டு பெற்றிருக்கிறோம். அப்ப அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம இருக்கிறோம். கர்த்தர் வந்து நமக்காக மாமிசத்துல வந்துட்டு மரித்தார். ஆனா அவர் உயிர்த்தப்ப வந்துட்டு ஆவிக்குரிய ஒரு சரீரத்துல வந்தாரு. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம எல்லோருமே வந்து இன்னைக்கு அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். அதே போல ஆவிக்குரியவர்கள்னு சொல்லிதான் நம்மளை வந்துட்டு வசனம் வந்து சொல்லுகிறது. வாசிப்போம் 1 கொரிந்தியர்ல 2:14-15. ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஆமென். அப்ப ஜென்ம சுபாவ மனுஷனும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு கர்த்தருடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் அவனுக்கு வந்து பைத்தியமாக இருக்குதுன்னு சொல்லி 1 கொரிந்தியர் முழுக்க நம்ம வந்து வாசிச்சு பார்த்தோம்னாக்கா தெரியும். அவர்களுக்கு வந்து அந்த சுவிசேஷம் வந்துட்டு அவர்களால வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவர்கள் எல்லோருமே வந்துட்டு தங்களுடைய அந்த மாம்ச சிந்தை, தன்னுடைய தாங்க கண்ணில் பார்க்கறது, காதுல கேட்கறது, தொட்டு உணர்றது, ஸோ எல்லாத்துக்குமே வந்து அவர்கள் வந்து ப்ரூஃப் வேணும், ஒரு லாஜிக் வேணும். ஸோ அப்படி இருந்தாதான் நான் நம்புவேன்னு சொல்றதுதான் வந்துட்டு ஜென்ம சுபாவ மனுஷனுடைய ஒரு இயல்பாக இருக்கிறது. ஆனா தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் நாம எல்லோருமே வேதம் என்ன சொல்லுதுனாக்க, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையுமே நிதானித்து அறிகிறான். அவன் எப்படி நிதானித்து அறிகிறான்னாக்க, ஆவிக்குரியவைகளே ஆவிக்குரியவைகளுடைய வந்து அவன் வந்து சம்பந்தப்படுத்தி பார்க்கிறான். அதனால வந்துட்டு தேவனுடைய ஆழங்களை வந்துட்டு முழுமையாக வந்துட்டு புரிந்து கொள்ள முடியும். 1 தெசலோனியர்ல 5:23 சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் வந்து பரிசுத்தமாக காக்கப்படுவதாகன்னு சொல்லியிருக்குது. அப்ப இந்த இடத்துல ஆவிக்குரியவன் அப்படின்னாக்க, நீங்கள் ஒரு ஆவி, உங்களுக்குள்ளே ஒரு ஆத்மா உண்டு, நீங்கள் ஒரு சரீரத்துல வந்துட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இந்த கூடாரம், இந்த சரீரத்தை தான் வந்துட்டு பேதுருவும் சரி மற்ற அப்போஸ்தலர்களும் வந்துட்டு இது வந்துட்டு நிரந்தரமான கூடாரம் கிடையாது. இது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு கூடாரத்துல நம்முடைய ஆவி ஆத்மா வந்துட்டு அந்த கூடாரத்துல இருக்கிறது. அது ஒரு நாளைக்கு கர்த்தரிடத்திற்கு ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போவதற்கு முன்பாக அப்படின்னு சொல்லி வசனம் வந்து இருக்குது. அப்ப கர்த்தர் தான் நமக்கு வந்துட்டு அவருடைய தேவன் ஆவியாக இருக்கிற அவருடைய ஆவியினாலதான் நாம் எல்லோருமே வந்துட்டு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்தின் மூலியமாக அந்த ஆவியின் தொடர்பு வந்துட்டு இழந்த மனிதன் மறுபடியும் அந்த அப்பா பிதாவே அந்த உறவை வந்துட்டு இணைப்பதற்காக தான் வந்துட்டு தேவனே, வார்த்தையான தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டு
அவர் நம்மளுடைய எல்லா விதமான இன்னைக்கு நாம படுகிற எல்லா கஷ்டங்களையுமே, சோதனைகளையும், வேதனைகளையும் எல்லாவற்றையுமே அவர் பூமியில இருந்தபோது சந்தித்து, அவர் எல்லாவற்றிலுமே பாவம் செய்யாம முழுக்க முழுக்க தன்னுடைய பிதாவை சார்ந்து அவர் ஜெயம் கொண்டு பாவத்தின் மூலியமாக அந்த நித்திய மரணத்திலிருந்து நம்ம எல்லோருக்குமே விடுதலையாக்கி பிசாசின் ராஜ்யத்திலிருந்து விடுதலை கொடுத்து இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்மளை பிள்ளைகளாகவும் ராஜாக்களாகவும் கொண்டு சேர்த்து வைத்திருக்கிறார். அப்ப நாம தேவனை அனுதினமும் நாம தரிசிக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். ஏன்னா அவன் இருதயம் சுத்தமாக இல்லைனாக்க பரிசுத்தமாக இருக்க முடியாதுன்னு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எபிரேயர் 12:14 யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஆமீன். ஆமீன். அப்ப கர்த்தருக்கு மனிதர்களுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் ஒரு பெரிய பிரிவினை இருந்தது. பாவத்தின் மூலியமாக சமாதானம் இல்லாம இருந்த அந்த நிலைமையில தான் ஏசப்பா நமக்காக எல்லா காரியத்தையும் அந்த சமாதானம் உண்டாகக்கூடிய எல்லா காரியத்தையும் உண்டாக்கிட்டு அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அத்தனை பேருமே தேவனுடைய பிள்ளையாக முடிய அதிகாரத்தையும் கொடுத்து பிதாவோட நம்மளை ஒப்புரவாக்கி இருக்கிறார். அதேதான் நமக்கு சொல்லியிருக்காரு, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும். அப்ப ஏசப்பா எப்படி பூமியில இருந்து அந்த சமாதானத்தை உண்டு பண்ணினாரோ அதே மாதிரி இன்னைக்கு நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல முதல்ல எனக்குள்ள ஒரு சமாதானம் வரும். என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு மத்தியில சமாதானம் இல்லாமல் இருந்தால் நாம சமாதானத்தை தேடி போகணும். எனக்கும் இன்னொரு சகோதரருக்கும் சமாதானம் இல்லாம இருந்துச்சுனாக்க வார்த்தை தெரிந்த நான் முதல்ல முந்தி கொண்டு போய் சமாதானம் ஏற்படுத்தணும். அப்ப சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள்னு சொல்லி மத்தேயுல வசனம் இருக்கு 5வது அதிகாரத்துல. அப்ப யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவங்களாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் நம்ம கிட்ட சமாதானம் இல்லைன்னா நம்ம கிட்ட பரிசுத்தம் கிடையாது. அப்ப பரிசுத்தம் இல்லை என்றால் நாம கர்த்தரை அனுதினமும் தரிசிக்கவே முடியாதுன்னு சொல்லிதான் வேதத்துல வசனம் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. அடுத்த வசனமாக நீதிமொழிகள் 23:7 அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது. ஆமென். ஆமென். அப்ப நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அதே போலதான் நம்மளுடைய செயல்பாடுகள், செயல்பாடுகள் மற்ற எல்லா காரியங்களுமே இருக்கிறதுன்னு சொல்லி வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அப்ப இந்த வசனம் நமக்கு என்ன காட்டுகிறது? மனிதனுடைய உண்மையான இருதயம் எப்படி இருக்குது, அவனுடைய வெளிப்புறம் தோற்றம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வசனம் தெளிவாக காட்டுகிறது. அப்ப அதனாலதான் அடுத்த ஒரு வரியில புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடு சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது. அப்ப இது ஒரு மனிதனுடைய ஒரு இயல்பை காட்டுகிறது. மனிதன் அவன் ஒரு விருந்துக்கு அழைக்கிறான், நீங்க புசியுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி விருந்துக்கு அழைக்கிறான். ஆனா அவன் இருதயத்துல ஒண்ண வச்சுக்கிட்டு வெளிப்புறமாக மனிதனுடைய இயல்பு தன்மையை தான் இந்த வசனம் காட்டுகிறது. அதை மனிதர்களால அறிந்து கொள்வது கடினமானதுன்னு தான் வேதம் நமக்கு வெளியில காட்டுகிறது. வாசிப்போமே எரேமியால 17:9 எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? மனிதனுடைய இருதயத்துல அடுத்த மனிதனுடைய இருதயத்துல என்ன இருக்குது என்பதை தெரிந்து கொள்வது கடினமானது. ஆனா கர்த்தரோ நம்முடைய மனிதனுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறார். அவர் முதல்ல இருதயத்தை தான் அவர் ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். அப்போ ஒரு மனிதன் இருதயத்துல எதுல அவன் நிரம்பி இருக்குதோ அதன்படிதான் அவனுடைய சொல் செயல்கள் எல்லா காரியங்களுமே இருக்கிறது. அப்போ ஒரு மனிதன் கர்த்தரை ஏற்றுக்கிட்டு அவன் பாவத்திலே நிலைத்து இருக்கிறான் அப்படின்னாக்க அவனுடைய இருதயம் அந்த பாவ சூழல்கள், அந்த சிந்தனைகள், கர்த்தருடைய வசனம் அவனுக்குள்ள வாசமா இராததுனாலதான் அவன் பாவத்துல நிலைத்து இருக்கிறான்ங்கிறதையும் பார்ப்போம். சோ அது எப்படி கர்த்தர் பிரித்து பார்க்கிறார், அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுங்கிறதை நம்ம
பார்ப்போம். எபிரேயர்ல 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமென். ஆமென். அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்குது, ஜீவன் இருக்குதுன்னு சொல்லி வேதம் வந்து தெளிவாக சொல்லுகிறது. அந்த தேவனுடைய வார்த்தையானது அது வந்துட்டு ஆத்துமாவையும் ஆவியையும் வந்துட்டு இது இரண்டையுமே வந்துட்டு பிரிக்கும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த தேவனுடைய வார்த்தைக்கு அந்த கத்தியில எப்படி வந்துட்டு 2 முனைகள் இருக்குதோ, நான் என்ன வார்த்தையை இங்க வந்து பிரசங்கமா நான் வந்து பேசுகிறேனோ அதே வார்த்தை தான் வந்துட்டு எனக்கு. நான் பிரசங்கிக்கிற நானே வந்துட்டு ஆகாதவன் என்று ஆகாதபடிக்கு, நான் போகாதபடிக்கு, நான் எல்லாவற்றையுமே வந்துட்டு கை கொண்டுதான் வந்துட்டு பிரசங்கிக்க வேண்டும்ங்கிறது வந்துட்டு கர்த்தருடைய சித்தமாக இருக்குது. அதனாலதான் வந்துட்டு யாக்கோபுலயும் சொல்லியிருக்காரு, ஒரு போதகன் போதிக்கிற சகோதரர்கள் யாருமே வந்துட்டு சொல் தவறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே, இப்ப நான் வந்து நானோ இல்ல நீங்களோ மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணும் பொழுது சாட்சியோட எல்லா வார்த்தைகளையுமே நீங்க வந்துட்டு கை கொண்டு அவர்களுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை எடுத்து சொல்லும் பொழுது அங்க வந்துட்டு கனி கொடுக்க முடியும்னு வந்து கர்த்தர் சொல்லியிருக்காரு. அதே போல பரலோக ராஜ்யத்துல நீங்க வந்துட்டு பெரியவனாக இருப்பீங்கன்னு ஆண்டவர் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. அப்ப அதே தேவனுடைய வார்த்தை வந்துட்டு நம்மளுடைய ஆவியையும் ஆத்துமாவையும் வந்துட்டு அழகா வந்துட்டு பிரிக்கும்னு வந்து சொல்லியிருக்காரு. அதே போல கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக சொல்லியிருக்காரு. அப்ப கணுக்களையும் ஊனைனாக்க நம்மளுடைய அந்த மூட்டுக்கள், காலில் கையில இருக்கிற அந்த மூட்டுக்கள், அந்த எலும்புக்கு மத்தியில இருக்கிற அந்த மஞ்சையும் வந்துட்டு பிரிக்க முடியும். தேவனுடைய வார்த்தையினால எல்லாவற்றையுமே பிரிக்க முடியும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இருதயத்தின் நினைவுகளையுமே யோசனைகளையுமே வகையறுக்கிறதாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அது இங்கிலீஷ்ல நாம பார்த்தோம்னாக்க இட் டிசர்ன்ஸ் த தாட்ஸ் அண்ட் த இன்டென்ஷன் ஆஃப் த ஹார்ட். கர்த்தர் வந்துட்டு நம்மளுடைய இருதயத்தை எப்படி ஆராய்ந்து பார்க்கிறார்? நம்ம எந்த ஒரு ஜெபத்தை நாம ஏறெடுக்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இன்டென்ஷன், அந்த நோக்கத்தை தான் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு பார்க்கிறாரு. இது வந்துட்டு தேவனுக்கு, நம்மளுடைய அப்பாவுக்கு வந்துட்டு மகிமையை ஏற்படுத்தக்கூடிய அது விண்ணப்பமாக இருக்குதா, அது ஜெப கருத்துக்களாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதுதான். அப்ப மனிதனுடைய எண்ணங்கள், இருதயத்துல எண்ணங்கள் வந்துட்டு வருது, அதோடைய நோக்கங்களையும் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு அறிந்து ஆராய்கிறார். அப்ப இருதயத்தை குறித்தின அந்த வசனங்களை நாம இன்னும் ஆழமா வந்து பார்ப்போம். லூக்கால 6:45. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். ஆமென். இந்த இடத்துல வந்து கர்த்தர் வந்துட்டு பொக்கிஷம்னு சொல்றதே பாத்தீங்கன்னாக்க இருதயத்தை தான் வந்து சொல்றாரு. ஒரு மனிதன் அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னாக்க எல்லாமே வந்துட்டு இருதயத்துலதான் வந்துட்டு தோன்றுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இததான் வந்துட்டு அவர் வந்துட்டு மத்தேயுல 13வது அதிகாரத்துல விதைக்கிறவனு ஓமையை வந்துட்டு சொல்றாரு. அந்த விதையை வந்துட்டு எங்க வந்துட்டு அந்த நிலத்துல போய் விதைக்கிறப்ப அந்த நிலத்தை தான் வந்துட்டு இருதயமே வந்து கர்த்தர் வந்து சொல்றாரு. அப்ப அந்த விதை வந்து விழுந்து அது வழியோரங்கள்ல முதல்ல வந்து விழும் பொழுது அந்த பறவைகள் வந்துட்டு கொத்தி செல்கிறதுன்னு போட்டிருக்கு. அப்ப பிசாசான அந்த மனிதன் வந்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை, அந்த வார்த்தைகளை கேட்டதுக்கு அப்புறம் அவன் உணர்வு அடையல. அவன் இருதயத்துல வந்துட்டு உணர்வு அடையாத பொழுது அப்ப பிசாசானவன் வந்துட்டு அந்த எல்லா வசனங்களையுமே வந்துட்டு எடுத்துக்கொண்டு போகிறான். 2வது விதை வந்து எங்க விழுகிறது? அந்த மண் இல்லாத, ஆழமாக மண் இல்லாத இடத்துல போய், மண் நிறைய இல்லாம கற்பாறை மேல வந்து விழுகுது. அந்த விதை வந்துட்டு விழுந்த உடனே அது வளருது. ஆனா அந்த ஆழமா போகிறதுக்கு மண் இல்லாததுனால அந்த வேர் வந்துட்டு வெயில் ஏறின போது காய்ந்து போகிறது. அப்ப தேவனுடைய வார்த்தையை கேட்டு சந்தோஷமாக சத்தியத்தை ஏற்றுக்கிட்டு ஞானஸ்நானம் எடுத்து வந்ததுக்கு அப்புறம் வார்த்தையின் நிமித்தமாக, தேவனுடைய வார்த்தையின் நிமித்தமாக துன்பங்கள், கஷ்டங்கள் வரும் பொழுது அந்த மனிதன் வந்துட்டு பின்வாங்கி போகிறான். அவன் இருதயத்துல அந்த வார்த்தைகள் வந்துட்டு முழுமையாக நிலைத்து நிற்க முடியல. சோ 3வது விதை வந்து எங்க விழுகிறதுனாக்க அந்த நிலத்துல விழுகிறது. அதுல நல்ல ஆழமா வந்துட்டு மண்ணும் இருக்குது. ஆனா அந்த நிலத்துல வந்துட்டு நிறைய வந்துட்டு முள் இருக்குது. அந்த முள்ளுக்கு மத்தியில அந்த விதை வந்து நிலத்துல விழுந்து அது வந்து வளர்ந்து வருகிறது. வளரும் பொழுது
அந்த முள் வந்துட்டு நெருக்குகிறது, அதனால வந்துட்டு பலன் கொடுக்க முடியவில்லை. வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அந்த முள்ளுங்கிறது வந்துட்டு அந்த உலகத்தின் இச்சைகள், கண்களின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து பொருளாசை குறித்து நிறைய வந்துட்டு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. நாம வந்துட்டு தேவனோடும் உலகத்தோடும் வந்து நாம உலகத்துலதான் இருக்கிறோம். ஆனா உலகத்தின் மேல வந்துட்டு இச்சை கொள்ளக்கூடாது. இச்சையோட நாம இருந்தோம்னாக்கா தேவனோட நாம பயணிக்க முடியாது. அப்ப நம்முடைய இருதயம் வந்துட்டு சுத்தமாக இருக்காது அப்படிங்கிறத வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் சில விதைகள் வந்துட்டு நல்ல நிலத்துல விழும் பொழுது அந்த விதைகள் வந்துட்டு பலன் கொடுக்குது. 30, 60, 100 வந்துட்டு பலன் கொடுக்கறத நம்மளால பார்க்க முடியும். அப்ப அவன் இருதயத்தின் நிறைவு நாள் அவன் வாய் வந்துட்டு பேசுகிறது அப்படின்னாக்கா, அவனுடைய இருதயத்துல வந்துட்டு கர்த்தருடைய வசனங்கள் வந்துட்டு வாசமாக இருந்தால் அவனுடைய சொல், செயல் மற்ற எல்லா காரியங்களுமே வந்துட்டு பிதாவை மகிமைப்படுத்தக்கூடிய காரியமாக இருக்குது. அது அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய அந்த அனுதினம் அந்த உறவின் முறை, அந்த உறவுல எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு பலம் சேருகிறதோ அதற்கேற்றபடி நம்மளால வந்து கனிகளை வந்துட்டு கொடுக்க முடியும் சொல்லியிருக்காரு. வாசிப்போமே மத்தேயுல 15:16. அதற்கு இயேசு, நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறீர்களா? வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போம் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? ஆமென். ஆமென். ஆண்டவர் இந்த வசனத்தை பேசுறதுக்கு முன்னாடி எதற்காக பேசினாருன்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, அங்க வந்து வேதபாரகரும் பரிசேயரும் வந்துட்டு சின்ன சின்ன ஒவ்வொரு காரியத்துக்குமே கர்த்தர் என்ன செய்யறாரு, ஏசப்பா என்ன செய்யறாரு, குற்றம் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவர்களை பார்த்து கொண்டே வந்து குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள். அன்னைக்கு வந்துட்டு சீஷர்கள் வந்துட்டு உம்முடைய சீஷர்கள் வந்துட்டு நம்மளுடைய பாரம்பரியத்தை வந்துட்டு அவங்க வந்துட்டு பின்பற்றாம கை கழுவாம வந்து போஜனம் சாப்பிடுகிறார்களே அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட சொல்லும் பொழுது, அப்ப ஏசப்பா சொல்றாரு, நீங்க வந்துட்டு உங்க பாரம்பரியம்னு சொல்லி கர்த்தருடைய தேவனுடைய கற்பனைகள் எல்லாம் வந்து நீங்க வந்துட்டு மீறி நடக்கிறீங்க. அதுக்கு ஒரு உதாரணமாக உன் தாயையும் தகப்பனையும் நீங்க வந்துட்டு கனம் பண்ணுங்கன்னு வந்து வார்த்தை சொல்லுகிறது. அப்படி கனம் பண்ணாதவன் கொல்லப்பட வேண்டும் என்று கர்த்தர் வந்துட்டு கற்பித்திருக்கிறாரே, ஆனா இதை எதையுமே நீங்க வந்துட்டு செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு நீங்க வந்துட்டு சாப்பிட்றதுனால வந்துட்டு சாப்பிட்ற ஒரு கையில ஒரு தூசி பட்டோ அசுத்தமானது எதையாவது நம்ம வந்துட்டு கை கழுவாம சாப்பிட்டோம்னா அது வந்துட்டு வயிற்று வழியாக வாய் வழியாக உள்ளே சென்று வயிற்று வழியாக வந்துட்டு செரிமானமாகாம அது வந்து வெளியே போயிடும் அப்படிங்கிறதுதான் வந்துட்டு அவர் சொல்றாரு. ஆனா இதை குறிச்சு எங்களுக்கு வந்துட்டு வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி சீஷர்கள் கேட்கும் பொழுதுதான் வந்துட்டு சொல்றாரு, இவ்வளவு வந்துட்டு நீங்க வந்து இன்னும் வந்துட்டு உணர்வில்லாதவர்களாக இருக்கிறீங்களா அப்படின்னு வந்து கர்த்தர் வந்துட்டு அந்த அந்த முக்கியமான விஷயம் வந்துட்டு நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்டு எப்பொழுதுமே வந்து உணர்வுள்ள பிள்ளைகளாக நாம இருக்க வேண்டும் என்பதுதான் வந்துட்டு கர்த்தருடைய சித்தமாகவே வந்துட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்துட்டு கூப்பிட்டு சொல்றாரு, வாய்க்குள்ள போகிறது மனுஷனை வந்துட்டு தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே, வாய்க்குள்ள போகிறது ஒண்ணுமே பராது, ஆனா வாயிலிருந்து வெளியில பேசுற அந்த வார்த்தைகள் தான் வந்துட்டு மனுஷனை வந்துட்டு தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் வாசிப்போமே மத்தேயுல 17:20 வாசி. வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போம் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். ஆமென். அப்ப இவ்வளவு விஷயங்கள் இந்த மனிதனுடைய பாவங்கள் எல்லாம் வந்துட்டு அவனுடைய செயல்ல அவனுடைய சரீரத்தின் மூலியமாக வெளிப்படுவது எல்லாமே எல்லா காரியமே முதல்ல வந்துட்டு இருதயத்துல இருந்துதான் வந்துட்டு ஆரம்பிக்குது. ஏன்னா மனிதனுடைய நினைவு வந்துட்டு எப்படி இருக்குதோ அவனுடைய இருதயத்துல இருக்குதோ அதன்படிதான் அவனுடைய செயல்களும் இருக்குது. அப்ப இருதயம் என்பது பாத்தீங்கன்னாக்க ஒரு மனிதன் வந்துட்டு எப்படி வந்துட்டு சிந்திக்கிறான், அவனுடைய விருப்பங்கள் என்ன, அவனுடைய உணர்வுகள், அவனுடைய நம்பிக்கை, இது எல்லாம் வந்துட்டு அவனுடைய உள்ளார்ந்த மனுஷனுடைய வெளிப்பாடுகள் தான் வந்துட்டு செயல்கள் வழியா வந்துட்டு வருகிறது. வாசிப்போமே மார்க் 12வது அதிகாரத்துல 32, 33. அதற்கு வேத பாரகன், சரிதான் போதகரே, நீர் சொன்னது சத்தியம். ஒரே தேவன் உண்டு,
அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல் பிறரிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாய் இருக்கிறது என்றான். ஆமேன். அப்ப இந்த இடத்துல வந்து வேத பாரகன் வந்து கர்த்தர்கிட்ட கேள்வி கேட்கிறாரு, எது வந்துட்டு பிரதான கட்டளைன்னு கேட்கிறப்ப வந்துட்டு கர்த்தர் சொன்னதவே வந்து அவர் பழைய ஏற்பாட்டுல இருந்து எடுத்து சொல்றாரு. பழைய ஏற்பாட்டுல 612 கட்டளைகள் இருக்கு. ஆனா அதுல இருந்து ஏசப்பா வந்து இந்த 2 கட்டளைகள் வந்துட்டு இன்னுமே நீங்க வந்துட்டு அனுசரித்தாலே போதும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நமக்கு இனிமே வந்துட்டு பலிகள் தேவையில்லை. அதை வந்துட்டு தான் வந்துட்டு நிறைய தேவ ஆட்டுக்குட்டியாக வந்துட்டு ஒரே தரம் வந்து நமக்காக நம்முடைய பாவத்துக்காக என்றென்றைக்குமே அவர் பலியை வந்துட்டு செலுத்தி விட்டார். இனிமே நாம அதற்கான ஒரு பலி செலுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. சோ அதை வந்துட்டு இங்க வந்து வேதபாரகன் யாரு? அவனுக்கு வந்துட்டு வேதங்களை வந்துட்டு ஆராய்ச்சி பண்றவன், அதை அந்த வேதத்தை வந்துட்டு நகல் எடுக்கிறவன், அவனுக்கு வேதத்தின் எழுத்துக்கள் எல்லாமே நன்றாகவே தெரியும். அவனும் வந்துட்டு இதை வந்துட்டு கர்த்தர் சொன்னது, ஏசப்பா சொன்னது இது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்ப நீ வந்துட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவன் நம்மளேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அடிப்படையா நாம வந்துட்டு தேவனையும் சரி மனிதர்களையும் சக சகோதரர்களையும் நாம வந்துட்டு அன்பு செய்யறதுக்கு அடிப்படையா தேவையானது வந்துட்டு அந்த முழு இருதயம் தான் வந்துட்டு தேவை. நமக்கு நம்மளுடைய ஆத்துமாவில நம்மளுடைய மைண்ட்ல வந்துட்டு எவ்வளவு விஷயங்கள் வந்துட்டு மூளையில வந்துட்டு எவ்வளவு வசனங்கள் நமக்கு தெரிந்திருந்தாலும் அது நம்மளுடைய ஆவிக்குள்ளாக கலந்து அது வந்துட்டு வெளிப்படும் பொழுதுதான் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு வல்லமை வந்துட்டு வெளிப்படும். வல்லமையோ நற்கிரைகளோ கர்த்தருக்குள்ள வந்துட்டு எல்லாவற்றையுமே நம்மளால வந்துட்டு செய்ய முடியும். வாசிப்போமே நீதிமொழிகள்ல 4:20. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஆமேன். ஆமேன். அப்ப எல்லா காவலோடும் நீ வந்துட்டு உன்னுடைய இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும் சொல்ற. அப்ப எல்லா காவலோடும் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்க அத நம்மளுடைய இருதயத்தை எந்த அளவுக்கு பாதுகாக்க வேண்டும். ஒரு ஒரு செக்யூரிட்டி, ஒரு பில்டிங்கை பாதுகாக்கிறதுக்காக அவனுக்குரிய ஆயுதங்களை கொடுத்துதான் வந்துட்டு அவனை வந்துட்டு நிக்க வைக்கிறாங்க. இப்ப நம்ம வந்துட்டு ரோட்ல வண்டியில போகும்போது நமக்கு வந்துட்டு நம்ம மற்றவங்களையும் நாம போய் இடிச்சிடக்கூடாது. மற்றவர்கள் நம்ம மேல வந்துட்டு நம்ம பார்த்து ஓட்டணுங்கிறதுக்கு கவனமாக நம்ம வந்துட்டு செல்கிறோம். அதே போலதான் நமக்கு தேவன் கொடுத்த இந்த ஒரே ஒரு வாழ்க்கை, நாம எல்லோருமே அவருடைய சாயலாக வந்துட்டு படைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் வந்துட்டு எல்லா காரியங்களையும் மனிதர்கள் வந்து பாவத்திலிருந்து விடுதலை ஆகக்கூடிய காரியங்களை முழுக்க வந்துட்டு அவர் வந்து செய்து முடித்து விட்டார். அதோடு தன்னுடைய வார்த்தைகள் நாம அனுதினமும், ஏன்னா ஏசப்பா சொல்றாரு யோவான் 10:10 திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணம் அடையவும் தான் வந்தேன்னு சொல்றாரு. அப்ப திருடன் வந்து வரப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய சந்தோஷத்தை வந்துட்டு திருடுறான், நம்மளுடைய சமாதானத்தை வந்துட்டு திருடுறான். அவன் வந்து கொல்றதுக்கு எதுக்கு வரானாக்க நம்ம அப்பாவோட இருக்கிற அந்த அப்பா பிதாவின் இருக்கிற அந்த உறவை வந்து எப்படி ஆதாம் கிட்ட இருந்து வந்துட்டு அந்த ஆவிக்குரிய ரீதியில வந்துட்டு பிரித்து எடுத்தானோ அதே போல வந்துட்டு நம்மளுடைய ஆவிக்குரியவர்களை வந்துட்டு மாம்ச சிந்தையிலே நடக்க வைக்கிறதுக்காக அவன் வந்துட்டு பல விதமான தந்திரங்கள்ல வந்துட்டு தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக பொய்யை பயன்படுத்தி நம்மளை வந்துட்டு கொள்வதற்காக வந்துட்டு வருகிறான். கடைசியா பாத்தீங்கன்னா அவன் அழிக்கிறதுக்கு எதை அழிக்கிறான்? நம்மளுடைய சமாதானத்தை, நம்மளுடைய குடும்பத்துல ஒரு பிரிவினையை வந்துட்டு கொண்டு வருது. அதே போல நம்ம வேலை பார்க்குற இடம் எந்த ஒரு ஏன்னா நம்மளுடைய வந்து அந்த நித்திய ஜீவன்ல இருந்து அவன் நம்மளுடைய ஆத்துமாக்களை திருடுறதுக்காக எந்த விதத்துல வேணாலும் வந்துட்டு அவன் நம்மளை வந்துட்டு கடைசியா அழிப்பதற்கு எல்லா முயற்சிகளையும் அவன் வந்துட்டு எடுத்துருக்கான். ஆனா தேவனுடைய பிள்ளைகளும் வந்துட்டு எப்பொழுதுமே ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்கன்னாக்க அவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அந்த பிசாசானவனை வந்து ஜெயம் கொண்டார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நாம எல்லா காவலோடும் நம்மளுடைய இருதயத்தை, ஏன்னா இருதயம்ங்கிறது வந்துட்டு ஒரு பொக்கிஷம்னு கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப அந்த பொக்கிஷத்தை நம்ம வீட்டுல வந்துட்டு ஜுவல்லரி ஏதாவது வாங்கினோம்னாக்க அது ஒரு பொக்கிஷம். நம்ம வீட்டுல வந்துட்டு ஏதாவது நிலங்கள், வீடு, அந்த பத்திரத்தெல்லாம் எப்படி வந்துட்டு மேம்போக்கா நம்ம வெளியில எல்லாம் வைக்க மாட்டோம். அதுக்குன்னு சொல்லி பேங்க்ல லாக்கர்ல வச்சு நம்ம இல்லைனாக்கா அதுக்குன்ட்டு ஒரு அறைகளை தயார் பண்ணி அதை யாரும் வந்துட்டு தெரியாதபடி நல்லா வந்துட்டு நம்ம பாதுகாப்போட வச்சிருப்போம். அதே போலதான் நம்மளுடைய இருதயம். நம்மளை சுத்தி இன்னைக்கு வந்துட்டு உலகத்துல நடக்கிற சம்பவங்கள் நமக்கு பலவிதமான குரல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது நம்மளுடைய இருதயத்துல.
ஆனா எந்த குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும்? ஏன்னா என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்டு நடக்கும். நான் அவைகளுக்கு முன்பாக அது தொழுவத்திலிருந்து கூட்டிட்டு வந்து அவர் வெளியே விட்டதுக்கு அப்புறம் ஆடுகளுக்கு முன்பாக அவர் செல்கிறார். மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு ஆடுகளும் வந்துட்டு பின் செல்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப நாம எந்த சத்தத்தை கேட்டு நாம நடக்கிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கணும். அப்ப கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறப்ப நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து நமக்கு வந்து நித்திய ஜீவனை கொடுக்குறேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. ஆனா இந்த உலகத்துல இருக்கும் பொழுது வந்துட்டு நமக்கு அந்த பிசாசின் ராஜ்யத்திலிருந்து வெளியில கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் அவருடைய ஜீவனை நமக்குள்ள வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. அந்த ஜீவன்ல வந்துட்டு நாம வந்துட்டு முழுமையாக பரிபூரணம் அடையணும். நம்ம குடும்ப உறவுகளாக பிதாவோட நம்மளுடைய உறவு சரியா இருந்துச்சுனாக்க குடும்ப உறவு, பிள்ளைகளுடைய உறவு, வேலை பார்க்கிற இடம், மற்ற நம்ம ஊழியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது அவருடைய ஜீவனால வந்துட்டு வல்லமையாக ஆவிக்குரிய ரீதியிலையும் சரி, நம்ம மாம்சத்துக்குரிய வாழ்க்கையிலையும் வந்துட்டு பரிபூரணம் அடையும் சொல்லி வேத வாக்கியம் தெளிவாக வந்துட்டு சொல்லுகிறது. அப்ப அது என்னுடைய வாழ்க்கையில வந்துட்டு அது வந்துட்டு முழுமை பெறலைனாக்க என்னங்கிறத நாம வந்துட்டு நிதானித்து பார்க்க வேண்டும். அப்ப அவருடைய ஆவி வந்துட்டு எனக்குள்ள வந்துட்டு வல்லமையாக செயல்படும் பொழுது என்னுடைய என்கிட்ட இந்த காரியங்கள் வந்துட்டு, ஏன்னா எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும் சொல்லியிருக்காரு. அப்ப என்கிட்ட வந்துட்டு கர்த்தர் என்ன வந்துட்டு உப்பாகவும் வெளிச்சமாகவும் வச்சிருக்கிறாரு. நற்கிரிகளை செய்வதற்காக நாம ஏற்கனவே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போடைய என்னுடைய சொல், செயல், மற்ற என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் நான் வந்துட்டு கர்த்தரை வந்துட்டு பிரதிபலிக்கிறேன்னா, நான் பரிசுத்தர், நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலுமே வந்து பரிசுத்தமாக இருங்கள்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. அப்ப இதற்காக தான் வந்து கர்த்தர் வந்துட்டு அவர் வந்து ஜெபத்தை ஏறெடுக்கிறாரு எபேசியர் மக்களுக்காக. எபேசியர்ல 3வது அதிகாரம் 16-17 வாசிப்போம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. ஆமென். ஆமென். அப்ப கர்த்தர் நமக்கும் வந்துட்டு உள்ளான மனுஷன் அப்படின்னாக்க நம்மளுடைய ஆவியை குறிச்சுதான் வந்துட்டு பேசுறாரு. அந்த உள்ளான மனுஷன்ல வந்துட்டு அவன் வந்துட்டு வல்லமையாக வந்துட்டு பலப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காரு. அப்ப மனுஷன் வந்துட்டு மனிதன் அன்றாடம் வந்துட்டு அவனுடைய சரீரத்திற்கு சோர்வு இல்லாமல் அவன் வந்து பலத்தோட இருப்பதற்கு அவன் வந்து மூன்று நேரம் வந்துட்டு உணவை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவனுக்கு அதுல இருந்து வந்துட்டு அவனுக்கு சரீர பிரகாரமாக ஒரு வல்லமை ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்குது. அதே போலதான் நம்ம உள்ளான மனுஷனுக்கு எது உணவாக இருக்கும்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையின் வாழும் பிழைப்பான். நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியை உயிர்ப்பிக்கிறது. நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் உண்மையோடும். அப்ப உண்மையோடுங்கிறப்ப வந்து பார்த்தோம்னாக்க நான் வந்து முழு இருதயத்தோட, நாம என் இருதயத்தை இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம்னு சொல்லிட்டு தேவனுக்கு கொஞ்சம், உலகத்துக்கு கொஞ்சம், மற்ற மனுஷர்களுக்காக கொஞ்சம் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நான் தேவனை அன்பு செய்யணும்னு நினைச்சனாக்க அதை முழுமையாக செய்ய முடியாது. அதனாலதான் கர்த்தர் சொல்லியிருக்காரு, முழு இருதயத்தோட நீ வந்துட்டு அன்பு செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நான் வந்துட்டு விசுவாசத்தினால நீதிமான் வந்துட்டு பிழைப்பான்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்ப விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கிறார். அப்ப கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டு அந்த அன்பை வந்துட்டு, தேவ அன்பை நமக்குள்ள வந்துட்டு நிறைவாக ஊற்றி இருக்கிறார். நாம வந்துட்டு அந்த கர்த்தருடைய அன்புல வந்துட்டு வேரூன்றி நிற்பதற்கு நாம அனுதினம் எப்படி வந்துட்டு இந்த மாம்சமான சரீரத்துக்கு தேவையான உணவுகளை நாம எடுத்துக்கொள்ளுகிறோமோ, அதே அந்த உள்ளான மனுஷனாகிய ஆவிக்குரிய மனுஷனுக்கு அனுதினமும் நாம வந்துட்டு போஷிக்கிறோமா தேவனுடைய வார்த்தையினால அப்படிங்கிறத. ஏன்னா தேவனுடைய வார்த்தையை நாம வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு வாசிக்க சொல்ல, அதை வந்துட்டு தியானம் பண்ண சொல்றாரு. தியானம் பண்ணும் பொழுதுதான் வந்துட்டு அந்த அந்த தியானம் பொழுதுதான் வந்துட்டு அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்துட்டு ஆவிக்குரிய போஜனமாக போகிறது. அதற்கப்புறம் தான் வந்து கர்த்தர் நமக்குள்ளாக இருந்து நம்மளை வந்துட்டு நாம அப்பதான் வந்து கர்த்தரை முழுமையாகவே வந்துட்டு தரிசிக்க முடியும். ஒவ்வொரு காரியங்களையும் வாசிப்போமே, இதை வந்துட்டு நாம எப்படி பிராக்டிக்கலா பண்ண முடியும்? நீதிமொழிகள்ல 4வது அதிகாரத்துல 20-27 வரைக்கும் வாசிப்போம். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக.
அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடல்களுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. உன் கால்நடையை சீர்தூக்கிப்பார். உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே. உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. ஆமேன். ஆமேன். அப்ப வெளிப்படுத்தின விசேஷத்துல பாத்தீங்கன்னாக்க ஏசப்பா அந்த தொடக்கத்துல சொல்லியிருப்பாரு, இந்த வேத தீர்க்க தரிசனங்களை வசனங்களை வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், அதன்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்லியிருப்பாரு. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 20-21 வசனத்தை பாத்தீங்கன்னா, என் மகனே என் வார்த்தைகளை நீ கவனமாக கேள். அப்ப கவனமாக கேள்னாக்க படிக்க தெரிஞ்சவங்க படிக்கணும். அதுக்கப்புறம் படிக்க தெரியாதவங்க, மற்றவர்கள் ஆடியோ, இன்னைக்கு எவ்வளவோ மீடியம் இருக்கு, அந்த வார்த்தைகளை கேளு. அதை கவனமாக கேட்க வேண்டும்ங்கிறதுதான் ஒரு முக்கியமாக. அந்த கேட்ட வார்த்தைகளை உன் இருதயத்துக்குள்ள காத்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லைனாக்க எப்படி வழி அருகே அந்த விதை விழுந்ததோ, தேவனுடைய வசனம் இருந்ததோ, அதுல நாம உணர்வு இல்லாம இருந்தோம்னாக்க பிசாசானவன் அந்த வசனங்களை நம்முடைய இருதயத்திலிருந்து எடுத்து கொண்டு போயிடுவான். இப்போ வசனம் 22 நம்ம பார்த்தோம்னாக்க, அவைகளை கடைபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கு ஆரோக்கியமும் சொல்லியிருக்கிறாரு. அப்போ உடலுக்கு ஆரோக்கியம், நமக்கு சரீரத்துல ஏதாவது நோய்கள் வந்திருந்தாலும் சரி, வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அவருடைய அந்த வார்த்தைகள் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அவருடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளதாகவும் அது வல்லமை உள்ளதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தைகள் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள போகும்பொழுது அந்த ஜீவன் நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கிறது. அப்ப அந்த ஜீவன் நம்மளுடைய ஆத்மா வழியா சரீரத்துக்கு போகும்பொழுது அங்க பிசாசானவன் மூலியமாக வந்த ஏதாவது எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் முழுமையான விடுதலையை நமக்கு கர்த்தர் கொடுக்குறாரு. இதற்குரிய வசனமும் பார்த்தோம்னா ரோமர் 8வது அதிகாரத்துல வாசிக்கிறேன், 11வது வசனத்துல, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களால் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அப்ப நமக்கு அந்த மாம்சத்துக்குரிய அந்த உடலுக்கும் ஆரோக்கியம், நமக்கு விடுதலையும் கிடைக்குது. அதே போல ஆவிக்குரிய அவருடைய வார்த்தைகளை நாம தியானிக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க, அந்த ஆவிக்குரிய எப்பொழுதுமே நம்மளால எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம பவுல் சொல்ற மாதிரி மனரம்யமாக நம்மளால இருக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. வசனம் 23 சொல்லுது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனின்று ஜீவ ஊற்று புறப்படும் சொல்லியிருக்காரு. சோ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது நாம சுய புத்தியின் மேல சாயாம அவரை சார்ந்து இருக்கிற பொழுது, அவரை செயல்பட வைக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க அதுதான் ஜீவ ஊற்று. எப்படி அந்த சமாரிய பெண் தாகத்துக்கு தானே ஏசப்பா கேட்கும் பொழுது, நீ இன்னார் இடத்துல நீ ஜீவ தண்ணீரை கேட்டினா அவருக்கு அந்த தண்ணீர் அவர் கொடுக்கும் பொழுது அது என்றென்றைக்குமே உனக்குள்ள அந்த தண்ணீர் ஊறிக்கொண்டே இருக்குன்னு சொல்றப்ப எனக்கு தாங்க ஆண்டவர் கேட்கறாங்க. சோ அதே மாதிரிதான் நமக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ண அந்த ஜீவ தண்ணீரை, ஏன்னா தேவன் ஆவியாக இருக்காரு, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறார். நம்முடைய சரீரம் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. அப்ப அந்த தேவனுடைய ஆலயமாக இருக்கும் பொழுது அந்த சரீரத்துக்குள்ள எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை முழுமையாக அந்த சரீரத்துல இருக்க எல்லா பிரச்சனைகள், துன்பங்கள்ல இருந்து முழுமையான விடுதலையை கர்த்தர் கொடுப்பதற்கு அவர் ரெடியாக இருக்கிறார். அவர் ஏற்கனவே இன்ஃபேக்ட் கொடுத்துட்டாரு. அதை நாம ஆவிக்குரிய ரீதியில விசுவாசத்திலே பெற்று அதை நாம் அனுபவிக்கிறோமா, அப்படி அனுபவிக்கிறதுக்கு ஏதாவது தடைகள் இருக்குதா அப்படிங்கிறதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். 24வது வசனம் சொல்லுது, வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. அப்ப இந்த இடத்துல இருதயத்தின் நிறைவு நாள் வாய் பேசுகிறது. அப்ப சில நேரங்கள்ல நாம சபைக்கு வரும் பொழுது நமக்கு ஏதாவது சரீரத்துல பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நாம கர்த்தர்கிட்ட சபையாரோட சேர்ந்து சரீரத்து சுகத்திற்காக நாம ஜபிக்கிறோம். ஏன்னா இயேசுவின் தழும்புகளால
ஏற்கனவே அவர் வந்துட்டு எல்லாருக்குமே வந்து சுகத்தை கொடுத்துட்டாரு. மனம் திரும்பி குணப்படுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆவிக்குரிய ரீதியில வந்துட்டு நாம ஜெபம் பண்ணும் பொழுது அந்த சுகம் ஏற்கனவே வந்து கர்த்தர் கொடுத்துட்டாரு. அதை பெற்றுக்கொண்டோம்னு சொல்லி நாம வந்துட்டு நன்றி சொல்லணும். ஏன்னா கர்த்தர் வந்துட்டு அந்த அதிகாரத்தை தான் கொடுத்திருக்காரு. ஏசப்பா பூமியில இருக்கும் பொழுதோ அவருடைய சீஷர்கள் தொடர்ந்து அவர்கள் வந்து சுவிசேஷத்தை வந்து எங்கும் கொண்டு செல்லும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா அவர்கள் எங்கேயுமே வந்துட்டு அப்பா ஏசப்பா கிட்ட வந்துட்டு இவங்களை வந்து சுகப்படுத்துங்கன்னு வந்து யாருமே வந்து எதுவுமே கிடையாது. அவர்கள் எல்லோருமே இந்த பிள்ளைக்குரிய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த வியாதியை வந்துட்டு விரட்டினார்கள். அப்ப திருடன் நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டான்னாக்கா நம்ம அவங்ககிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டோம். இல்ல வந்துட்டு போலீஸை கூப்பிடுவோம். அது வந்துட்டு பின்னர் தான். ஆனா வந்தோடனே முதல்ல நம்ம வந்துட்டு தற்காப்புக்காக அவனை விரட்டுறதுக்கு என்ன செய்வோம் அப்படிங்கிறதான் நம்ம வந்துட்டு பார்ப்போம் முதல்ல. அதே போலதான் நம்மளுடைய சரீரத்துல எந்த ஒரு பிரச்சனை எது வந்தாலும் சரி, ஏசப்பா நமக்குள்ள இருக்கிறாரு. அந்த உறவு வந்துட்டு பாதிக்கப்படாம நம்ம இருதயத்தை காத்து கொண்டோம்னாக்க மற்ற எல்லா காரியங்களுமே வந்துட்டு வெளிப்படும். அப்ப நம்ம வியாதிக்காக ஜெபம் பண்ணிட்டு அந்த வியாதி சுகமாகிறதுக்கு அத பிசிக்கலா மாம்சத்தின்படி பார்த்தோம்னா அது வந்து சுகமாகிறதுக்கு சிலருக்கு இன்ஸ்டன்டா நடக்கும், சிலருக்கு வந்துட்டு முன்ன பின்ன லேட்டா கூட ஆகலாம். ஆனா அந்த சுகமாகிற வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் வந்துட்டு அந்த விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளை பேசுறோமா, இல்ல விசுவாசம் இல்லாத நெகட்டிவான வார்த்தைகளை நம்மளுடைய நோயை குறித்து பெரிதாக நாம வந்துட்டு பெரிதுபடுத்தி பேசுறோம்னாக்க அப்ப நாம பண்ண ஜெபத்தையே வந்துட்டு அது வந்து கேன்சல் பண்ற மாதிரி ஆகிடும் நம்மளுடைய வாயின் வார்த்தையினால. ஸோ அதை நாம வந்துட்டு நிதானித்து இனிமே வந்துட்டு நாம அந்த மாதிரி பேசியிருந்தாலும் கர்த்தர்கிட்ட வந்துட்டு மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி நம்மளுடைய ஏன்னா நமக்குள்ள வந்துட்டு நமக்கு அவங்கவுங்களுக்கு இருக்கிற வழி அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். ஆனா நமக்கு வந்துட்டு வேதம் என்ன சொல்லுகிறது, ஏன்னா இன்னைக்கு நான் வந்துட்டு எளிமையா வந்துட்டு போதிக்க முடியும். ஆனா வழி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறதுனாக்க அவருடைய தழும்புகளால் குணம் ஆனீர்கள்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கப்புறம் எப்படி வந்துட்டு குணமாகிற ப்ராசஸ் என்னென்ன அப்படிங்கிறது வேதத்துல வந்து நமக்கு நிறைய வந்துட்டு இருக்குது. அதையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னாக்க அப்ப நம்முடைய இருதயத்தை முழுமையாக வந்துட்டு காத்துக்கொள்ள முடியும். அப்ப வசனம் வந்து 25, உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது, உன் கண் இமைகள் உனக்கு முன்பாய் செவ்வையாய் பார்க்க கடவுது. அப்ப வாழ்க்கையில வந்துட்டு நம்மளுடைய கண்கள் மூலியமா தான் வந்துட்டு அநேக பிரச்சனைகள் நம்ம வந்துட்டு இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லிக்காரு, ஒரு பெண்ணை இச்சையோட பார்க்க கூடாது, பார்த்தா வந்து நீ விபச்சாரம் செய்து ஆயிட்டுன்னு சொல்றான். அப்ப நாம வந்துட்டு கம்பேர் பண்றோம் நம்மளுடைய வாழ்க்கையில வந்துட்டு எது இருக்குது மற்றவர்களை பார்த்துட்டு, அவர் வேலையாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், இல்ல பொருட்களாக இருக்கட்டும், எந்த ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயத்துல வந்துட்டு நாம கம்பேர் பண்றோம். அதே போல ஆவிக்குரிய ரீதியில கூட நாம வந்துட்டு கம்பேர் பண்றோம். ஸோ இவங்க இந்த மாதிரி ஜெபம் பண்றாங்க, அவங்க இந்த ஜெபம் இருக்கு, அவங்களுக்கு இந்த வல்லமை இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு கம்பேர் பண்றோம். ஏன்னா முதல்ல வந்துட்டு முதல் கொலையே எப்படி நடந்துச்சுனாக்க அங்க வந்துட்டு பொறாமை. அது வந்துட்டு ஒருத்தரோட ஒருத்தர் கர்த்தர் யாருடைய பலியை அங்கீகாரம் பண்ணாத காயின் வந்துட்டு ஆபேல வந்துட்டு ஆக்சுவலா. அப்ப நம்ம வந்துட்டு அந்த கண்கள்னால அந்த பார்க்கிற விஷயங்கள் நம்மளுடைய கண்களை வந்துட்டு சரியா பாதுகாக்கணும். அப்ப அந்த கண்கள்ல வந்து நம்ம ஏகப்பட்ட விஷயங்களை பார்ப்போம். ஆனா அது இருதயத்துக்குள்ள போகும் பொழுது அந்த தேவனுடைய வசனங்கள் அங்க வந்து முழுமையாக வாசமாக இருந்தா இந்த கண்கள்ல இருந்து ஏற்படுற இச்சையிலிருந்து நம்ம வந்துட்டு முழுமையாக காத்துக்கொள்ள முடியும். அப்ப தவறான வழியில வந்துட்டு தவறான ஆசைகள்ல வந்துட்டு விழாம நம்மளால வந்து இருக்க முடியும். வசனம் 26 சொல்லுது, உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. அப்ப நம்மளுடைய ஒவ்வொரு நடக்கைகளையும் நம்மளுடைய ஒவ்வொரு முடிவுகளையுமே வந்துட்டு நாம வந்துட்டு அப்பாவுக்கு பிதாவுக்கு பிடித்தமானதா அந்த செயல் செய்யும் பொழுது அவருக்கு வந்துட்டு மகிமையை வந்துட்டு கொண்டு வருதா இல்லையா அப்படிங்கிறத நாம வந்துட்டு நிதானித்து பார்க்க வேண்டும். அப்ப வலதுபுறமாவது இடதுபுறமாவது, வசனம் 27 சொல்லுது, வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக. அப்ப கர்த்தர் வந்துட்டு நீதி உள்ளவர். அப்ப நீதியின் பாதையை நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். அப்ப நாம வந்துட்டு முழுமையாக வந்துட்டு நீதியின் பாதையில வந்துட்டு நடப்பதற்கும் அதுல வந்துட்டு நிலைத்திருப்பதற்கும். ஏன்னா பரிசுத்தமாக இருக்கிறவன் மேலும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் வந்துட்டு நீதி செய்யட்டும் அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நம்மளுடைய இருதயத்தை வந்துட்டு எப்படி வந்துட்டு காத்து கொள்ள வேண்டிய வழிகளை வந்துட்டு நம்ம வந்து இப்ப பார்த்தோம். ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல 5வது வசனம்,
மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. ஆமென். ஆமென். அப்ப ஆதியில வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க இது நோவாவின் காலம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1000-1500 வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அங்க இருந்த ஜனங்கள் எல்லாமே 10ஆம் தலைமுறை நோவாவுடைய காலம் வந்துட்டு நோவா வந்துட்டு 10வது தலைமுறை ஆதாம் உண்டு. அப்ப இருந்த அத்தனை மனுஷர்களுமே, உலகத்துல இருந்த மனுஷர்கள் நோவாவை தவிர மீதி எல்லா மனுஷர்களுடைய அவங்களுடைய நினைவுகள், அவருடைய யோசனைகள், அவருடைய செயல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க இருதயத்துல வந்துட்டு நித்தமும் எப்பொழுதுமே வந்துட்டு பொல்லாதவைகளே அவர்கள் வந்துட்டு சிந்தித்து கொண்டு செயல்ல வந்துட்டு அவர்கள் வந்துட்டு காட்டினார்கள். அதே போலதான் இன்னைக்கு இருக்கிற மக்களும் வந்துட்டு இருக்கிறார்கள் சொல்லிதான் வசனம். ஏன்னா அன்னைக்கு இருந்த மக்களும் வந்துட்டு அவர்களுடைய வாழ்க்கை மனிதர்களை பார்க்கும் பொழுது சாதாரணமா தான் வந்துட்டு அவர்கள் நம்மைக்குள்ளதான் வந்து வாழ்ந்தவர்களாக இருக்காங்க. ஆனா அவங்க இருதயத்துக்குள்ள வந்துட்டு அவர்கள் சிந்தித்து அவர்கள் வந்துட்டு அவர்கள் செயல்கள் எல்லாமே வந்துட்டு கர்த்தருக்கு முன்னாடி வந்துட்டு ஏற்றதாகவே இல்லை. அப்ப கர்த்தர் வந்துட்டு மனிதர்களை வந்துட்டு வெளிப்புறமாக வந்துட்டு பார்ப்பதல்ல, அவர் வந்துட்டு நம்முடைய ஒவ்வொருத்தருடைய இருதயத்துலதான் வந்துட்டு பார்க்கிறார். அப்ப நாம ஒரு பொய் சொல்லும் பொழுது, நம்ம கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடியே நாம ஒரு பொய் சொல்லும் பொழுதோ இல்ல ஒரு தவறான காரியங்கள் செய்யும் பொழுது பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய மனசாட்சி வந்துட்டு நம்மளை வந்துட்டு கேள்வி கேட்கும். சோ அதனால வந்துட்டு ரோமர்ல 2வது அதிகாரத்துல கர்த்தர் வரும் பொழுது தேவனை அறியாதவர்களையுமே, ஏன்னா 2 தெசலோனியர்ல வசனம் இருக்கு, 1 அதிகாரத்துல 7வது வசனத்துல தேவனை அறியாதவர்களையுமே சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அந்த சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களும் வந்துட்டு தேவன் வந்துட்டு நியாயம் தீர்க்கிறார்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறார் வசனத்துல. அப்ப தேவனை அறியாதவர்களை வந்துட்டு கர்த்தர் எப்படி வந்துட்டு நியாயம், நம்ம நிறைய பேர்த்த இந்துக்கள் முஸ்லீம்கள்கிட்ட அவங்கள்ட்ட போய் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அப்ப எங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது, அப்ப எப்படி வந்துட்டு கடவுள் வந்துட்டு நியாயம் தீர்க்கிறது வந்துட்டு கரெக்டா அப்படின்னு கேட்கிறப்ப அப்பதான் வந்துட்டு நமக்கு வந்து ரோமர்ல 2வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னாக்க 14-15 நான் வாசிக்கிறேன். அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாய பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதினாலே குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிருகை தங்கள் இருதயங்கள் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். அப்ப என் சுவிசேஷத்தின்படி தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும் சொல்லியிருக்காரு. அப்ப அவர் புறஜாதிகள் அத்தனை பேர்த்தையுமே யாராக இருந்தாலும் எல்லாருமே அவர்களுடைய மனசாட்சியின் பிரமாணத்தின்படி, அவருடைய மனசாட்சி குற்றம் உண்டு குற்றம் இல்லைன்னு சொல்லி அவர்களுக்கே அது தெரியும். அப்ப ஒரு பாவம் செஞ்சாலும் அது பாவம் தான். ஆனா கர்த்தருடைய கிருபையை வந்துட்டு அவர்கள் யாருமே இன்னைக்கு வந்து புரிந்து கொள்வதில்லை, ஏற்றுக்கொள்வதும் இல்லை. அவருடைய கிருபை, அவர் கிருபாதார பலியாக நமக்காக வந்துட்டு பலி ஆயிட்டார். அவர் ஒரே தரம் வந்துட்டு நமக்காக வந்துட்டு தன்னுடைய ரத்தத்தை சிந்தி, பாவம் இல்லாத அந்த பரிசுத்த ரத்தத்தை வந்துட்டு மனித இனத்திற்காக வந்துட்டு சிந்திருக்கிறார். நாம நம்மளுடைய பாவத்திற்காக எந்த ஒரு வேலையுமே வந்துட்டு செய்ய தேவையில்லை. நம்மளுடைய சுயநீதியை வந்துட்டு காண்பிக்க வேண்டியதே இல்லை. இந்த இடத்துல நான் வந்துட்டு என்னுடைய நீதி வந்துட்டு நான் வந்து மற்ற ஏழைகளுக்கு செய்யற தானம் தர்மங்கள், நான் வந்துட்டு என் மனசாட்சியின்படி நல்லவனாகவே நான் இருக்கிறேன்னு சொல்லி நான் மற்றவங்கள்ட்ட வந்துட்டு இன்னைக்கு நம்ம நிறைய பேர்த்துட்ட இந்துக்கள் அவங்கள்ட்ட போய் சுவிசேஷம் சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னாக்க என் மனசாட்சியின்படி வந்து நான் வந்து கரெக்டா தான் நடக்கிறேன், என்கிட்ட ஒரு பிரச்சனையுமே கிடையாது, நான் யாருக்கும் துரோகம் பண்ணல, நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே உதவி செய்யறேன் அப்படின்னு வந்துட்டு எவ்வளவு பேர் பேசுறாங்க. ஆனா கர்த்தர் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு சுயநீதியை வந்துட்டு பார்க்கல. ஏன்னா கர்த்தர் வந்துட்டு நமக்கு நம்ம வந்துட்டு தேவனுடைய நீதியை ஆடைகளாக அணிந்து கொள்ள வேண்டியதுதான் வந்து கர்த்தர் வந்துட்டு விரும்புகிறார். நம்மளுடைய சுயநீதி எல்லாமே வந்துட்டு அழுக்கும் கந்தையுமாக தான் வந்துட்டு இருக்கிறது. அப்ப நாம வந்துட்டு நிதானித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் பார்க்கறது வந்துட்டு இருதயத்தை தான் வந்துட்டு பார்க்கிறாரு. வாசிப்போமே 1 சாமுவேல்ல 16வது அதிகாரத்துல 6-7 வாசிப்போம். அவர்கள் வந்தபோது அவன் எலிபாவை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஆமேன்.
அப்ப மனிதர்கள் எல்லோருமே வந்து இந்த இடத்துல சாமுவேலன் கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்டோம்னா அவன் போய் வந்துட்டு சவுல் வந்துட்டு பின்வாங்கி போனதுனால அதுக்கப்புறம் தாவீதை வந்து தாவீதை அபிஷேகம் பண்ணுவதற்காக தாவீதை போய் நீ அவனை போய் இந்த பெத்லகேம் இந்த ஊர்ல போய் பாருன்னு சொல்லி அவனை அனுப்புறாரு. அனுப்பி வந்துட்டு அவன் போய் தாவீதுடைய மற்ற சகோதரர்களை பார்க்கறான். அதுல வந்துட்டு எலியா போய் பார்க்கும் பொழுது அவன் வந்து பார்க்கறதுக்கு உயரமா அழகா வந்துட்டு இருக்கிறான். ஏன்னாக்கா சாமுவேலுடைய எண்ணம் வந்துட்டு சவுல் அதே மாதிரிதான் உயரமாக அழகாக இருந்தான். ஸோ அதனால கர்த்தர் வந்துட்டு அதே மாதிரிதான் வந்துட்டு அவர் தேர்ந்தெடுக்க போறாரு. சாமுவேலா தாய் இருதயத்துல வந்துட்டு முடிவு பண்ணிட்டு அவர் வந்துட்டு இவன் தான் ராஜாங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருந்தாரு. அப்ப தேவன் வந்து சொல்றாரு, அப்பா நீ மனிதர்கள் எல்லோருமே வந்துட்டு லாஜிக் பார்ப்பாங்க. ஒவ்வொன்றுமே அவன் கண்ணு, காது, அவன் மூக்கு, அவன் கையு, இது எல்லாம் வந்துட்டு இதைதான் வந்துட்டு வெளிப்புறமாக தான் வந்துட்டு அவங்க லாஜிக் பார்த்து தான் வந்துட்டு ஐம்புலன்களால தான் வந்து மனிதர்கள் வந்துட்டு வேலை வந்துட்டு செய்கிறார்கள். அதனாலதான் வந்துட்டு மாமிச சிந்தை எப்பொழுதுமே வந்துட்டு ஆவிக்கு வந்துட்டு விரோதமாக இருக்கிறது. மாமிச சிந்தை வந்துட்டு மரணம் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப தேவன் வந்து எனக்குள்ள இருக்கிறாரு. அவர் வந்துட்டு எதை பார்க்கிறாருனாக்க என்னுடைய இருதயத்தை தான் வந்துட்டு பார்க்கிறாரு. அப்ப என் இருதயத்தை வந்து பார்க்கும்பொழுது அவர் எப்படி பார்க்கிறாரு, அதோடைய நோக்கங்களை தான் வந்துட்டு பார்க்கிறாரு. அதோட இன்டென்ஷன் வந்துட்டு கரெக்டா இருக்குதா. அப்ப நான் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு தேவனுடைய பிள்ளையாக இருக்கேனாக்க நான் வந்துட்டு பரலோகத்தின் பிரஜையாக இருக்கிறேன். அப்ப பரலோகத்தின் பிரஜையா இருக்கிறேனாக்க ஒரு ஒரு ராஜ்யத்துல ஒரு ஃபாரின் மினிஸ்டர் வந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறப்ப அந்த ராஜ்யத்துல என்ன அந்த ராஜா சொல்லியிருக்காரோ அந்த காரியத்தை தான் எடுத்துட்டு போய் அந்த மற்ற தேசத்துல போய் அந்த உறவை வந்துட்டு மேம்படுத்துறதுக்காக வந்துட்டு ட்ரேடையோ இல்லை மற்ற கலாச்சாரங்களையோ இல்லை இராணுவத்தை வந்துட்டு பலப்படுத்துறதுக்கு என்ன காரியங்களை வந்துட்டு இந்த ராஜாவும் இந்த அரசாங்கமும் தீர்மானம் பண்ணதோ அதை தான் வந்துட்டு ஃபாரின் மினிஸ்டர் எடுத்துட்டு போய் அங்க போய் சொல்லணும். அதே போலதான் இன்னைக்கு நாம வந்துட்டு பரலோகத்தின் பிரஜையா பூமியில வந்துட்டு பரலோகத்தை நாம வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்றோம். அப்ப ரெப்ரசன்ட் பண்றப்ப பாத்தீங்கன்னாக்க பிதாவுடைய வார்த்தை தான் வந்துட்டு என்னுடைய வார்த்தையாக இருக்க வேண்டும். அப்ப அவர் என்ன சொன்னாரோ, என்ன செய்ய சொன்னாரோ, எப்படி சுவிசேஷத்தை சொன்னாரோ, என்னுடைய செய்கைகள் எப்படி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு அவருடைய வார்த்தையின்படிதான் வந்துட்டு இருக்கணும். ஏன்னா ஏசப்பா அதை தான் வந்துட்டு சொல்லுவாரு. நான் வந்துட்டு அவர் வந்து தன்னை வந்துட்டு பெரிய ஆளா காட்டிக்கிறதுக்காகவே வரல. அவருக்கு பிதாவுக்கு எது பிரியமானதோ அதை மட்டும்தான் வந்து அவர் முழுக்க வந்துட்டு செஞ்சுக்கிட்டே இருந்தார் இல்லையா. அவர் செய்த ஒவ்வொரு காரியமே வந்துட்டு பிதாவுடைய நாமத்துக்கு வந்துட்டு மகிமையாக வந்துட்டு இருந்தது. ஏன்னா வசனம் வந்து பாத்தீங்கன்னா யோவான்ல 8:29 என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதுமே செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லைன்னு சொல்லியிருக்கார். அப்ப எந்த ஒரு காரியத்தையுமே ஏசப்பா பூமியில செஞ்சது பாத்தீங்கன்னாக்க பிதாவுக்கு எது பிரியமானதோ அதை மாத்திரம்தான் வந்துட்டு செஞ்சார். அப்ப அதே போலதான் கர்த்தர் வந்துட்டு நம்மளை வந்துட்டு அவருடைய சித்தமே, பிதாவுடைய சித்தமே நாமளும் வந்துட்டு அவர் அதற்காக தான் நம்மளை வந்துட்டு தெரிந்து கொண்டாருன்னு சொல்லி வசனம் வந்துட்டு இருக்குது. யோவான்ல 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்க நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லியிருக்கிறாரு. அதே போல நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷர்களாக இருப்பீர்கள். அப்ப என்னுடைய சொல் செயல் சிந்தனைகள் எல்லாமே வந்துட்டு தேவனுடைய வார்த்தையோட ஒத்து போகிறதா. அது எப்போ ஒத்து போகணும்னா நம்மளுடைய இருதயத்துல அவருடைய அந்த வசனங்கள் வந்துட்டு வாசமாக இருந்தால் என்னுடைய ஆவிக்கு வந்துட்டு அவருடைய ஆவிக்குரிய அந்த போஜனத்தை நான் வந்துட்டு அவருடைய வார்த்தைகள் மூலியமாக நான் வந்துட்டு அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுதுதான் அது உணவாக மாறும். அப்பொழுதுதான் வந்துட்டு என்னுடைய இருதயத்தை நான் வந்துட்டு முழுமையாக வந்துட்டு காத்து கொள்ள முடியும். அப்ப நான் என் இருதயத்தை வந்து காத்து கொள்றதுனாக்க என்னுடைய இருதயம் வந்துட்டு சுத்தம் உள்ளதாக வந்துட்டு மாறுகிறது. இன்னும் 2 வசனங்களை வாசிட்டு மீதி வந்துட்டு இதை வந்துட்டு அடுத்த ஒரு கர்த்தருக்கு சித்தமான மீதி உள்ள பகுதிகளை வந்து நம்ம அடுத்த ஒரு பைபிள் ஸ்டடியில வந்துட்டு தொடர்ந்து செய்வோம். வாசிப்போம். 2 தீமோத்தேயுல 3வது அதிகாரத்துல 1 முதல் 7 வரை. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்ற அறிவாயாக, எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும்
தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், நன்றி அறியாதவர்களாயும், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், சுவாப அன்பில்லாதவர்களாயும், இணங்காதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும், இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும், கொடுமை உள்ளவர்களாயும், நல்லோரை பகைக்கிறவர்களாயும், துரோகிகளாயும், துணிகரம் உள்ளவர்களாயும், இருமாப்பு உள்ளவர்களாயும், தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்பொழுதும் கற்றாலும் ஒருபொழுதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள். ஆமென். அப்ப நம்ம வந்துட்டு நோவாவின் காலத்துல மனிதர்களுடைய இருதயத்தின் நிறைவுகள் எல்லாம் வந்துட்டு பொல்லாததாக இருந்தது. அதே போலதான் வந்துட்டு கடைசி காலத்திலேயும் வந்துட்டு மனிதர்களுடைய இருதயம் வந்துட்டு இப்படிதான் இருக்குது. அதாவது பணப்பிரியராகவும், வீம்புக்காரராகவும், துரோகிகளாகவும், சிலர் வந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு தேவ பிரியமாயிராமல் சுகபோக பிரியராகவும், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவரும் இருப்பார்கள் சொல்லியிருக்காரு. அப்ப மனிதனுடைய இருதயம் வந்துட்டு எல்லா காலத்திலயுமே வந்துட்டு இந்த மாதிரிதான் வந்துட்டு இருந்ததுங்கிறதான் நம்ம வந்துட்டு பார்க்கிறோம். அப்ப நோவா காலத்துல என்ன நடந்தது ஏசப்பா சொல்லியிருப்பாருப்பா, லூக்கா 17:21. நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரயாணம் வந்து எல்லோரையுமே அழித்து போட்டதுன்னு பார்ப்போம். அப்ப அன்னைக்கு காலகட்டத்துல மனிதர்களுடைய இருதயம் எப்படி இருந்துச்சு, கர்த்தர் அதுக்குரிய தக்க தண்டனை வந்துட்டு அங்க கொடுத்தாரு. அதே போலதான் வந்துட்டு இப்பொழுது எப்படி அவருடைய வருகையின் போது இருக்குங்கிறதுக்கு நம்ம வந்துட்டு வாசிப்போமே. வசனம் வந்து 2 பேதுருல 3வது அதிகாரத்துல 6-7 வாசி. அப்பொழுது இந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டு இருக்கிறது. ஆமீன். ஆமீன். சோ அப்பொழுது இருந்த அந்த உலகம், நோவா காலத்துல இருந்த உலகம் வந்துட்டு தண்ணீரினால வந்துட்டு அழிக்கப்பட்டது. யார் அழித்தார்? அன்னைக்கும் தேவ பக்தி இல்லாதவர்கள், கர்த்தரை வந்துட்டு முழுமையாக அவருடைய கிருபையை வந்துட்டு தள்ளி விட்டவர்கள் எல்லாம் வந்துட்டு கர்த்தர் வந்து அன்றைக்கு அழித்தாரு. அதே போலதான் இன்னைக்குமே வந்துட்டு இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் அழிந்து போகும் நாள் மட்டும் காக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அப்ப இதே மாதிரியான ஒரு சம்பவம் ஏற்கனவே வந்துட்டு லோத்தின் நாட்கள்ல வந்துட்டு நடந்தது. அன்னைக்கு வந்துட்டு மக்கள் வந்து எப்படி இருந்தாங்க, லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போல நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லோரையுமே அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலே அப்படியே வந்துட்டு நடக்கும் சொல்லியிருக்காரு. அப்ப முன்னாடி நடந்தது, நோவா காலத்துல நடந்தது மொத்த உலகத்துக்குமே அன்னைக்கு நடந்தது. ஆனா லோத்தின் நாட்கள்ல நடந்தது பாத்தீங்கன்னா அந்த சோதோம் கமோரங்கிற அந்த ஊர்ல மட்டும் கீழ்ப்படியாதவர்களுக்கு என்ன நடந்ததோ அதே விஷயம்தான் வந்துட்டு இறுதி நாட்கள்ல வந்துட்டு நடக்கும். அது எப்படி நடக்குது? வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து. அப்ப இன்னைக்கு நாம வந்து நிறைய நியூஸ்ல வந்துட்டு பாக்குறோம். இன்னைக்கு இஸ்ரேல் போரா இருக்கட்டும், வேற எந்த கடந்த 20-30 வருடங்களாக நடக்கிற போர்கள் எல்லாமே வந்துட்டு பாம்ஸ் தான். அது வந்துட்டு மிசைல் பாம்ஸ். 2வது உலக போர்ல ஏரோப்ளைன்ல போய் தான் வந்து பாம்பு போட்டார்கள். ஆனா இன்னைக்கு உட்கார்ந்த இடத்துல, அவங்க இருக்கிற இடத்துல, நினைச்ச இடத்துக்கு வந்து பாம்பு போடக்கூடிய அந்த நிலைமை தான் வந்துட்டு இருக்குது. அக்கினியும் கந்தகமும் வருஷத்துன்னு போட்டுருக்காங்க. இன்னைக்கு அதே மாதிரி பாம்ஸ் தான் வந்துட்டு நாடுகள், இஸ்ரேலும் மற்ற எல்லா நாடுகளுமே வந்துட்டு பயன்படுத்தி மக்கள் வந்துட்டு அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப நாம வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்க வேண்டும்னாக்க நம்முடைய இருதயத்தை வந்துட்டு காத்து கொள்ளணுங்கிறதுதான் வந்துட்டு கர்த்தருடைய சித்தமாக இருக்குது. கர்த்தர் நம்ம இருதயத்தை காத்து கொண்டால் மாத்திரம்தான் வந்துட்டு கர்த்தரை வந்துட்டு நாமளால வந்துட்டு தரிசிக்க முடியும். அதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்க லூக்கா 2வது அதிகாரத்துல சிமியோன், அவன் வந்துட்டு ஒரு நீதிமானாக இருந்தான். பரிசுத்த ஆவியினால வந்துட்டு வழிநடத்தப்பட்டான்.
கர்த்தர் வந்துட்டு அவர் நம்மளுடைய இரட்சகராக ஒரு குழந்தையாக பிறப்பாரு அப்படின்னு வந்துட்டு பரிசுத்த ஆவியானவர் அவரை வந்து நீ வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு உன் கையில ஏந்துவேன்னு வந்துட்டு நீ அவரை பார்ப்ப அப்படின்னு சொல்லியிருந்தாரு, வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருந்தாரு. அதே போல யோசேப்பும் மரியாளும் இந்த 8ஆம் நாள்ல வந்துட்டு விருத்த சேதனம் பண்ணுவதற்கு தேவாலயத்துக்கு அந்த ஏசப்பா குழந்தையா தூக்கிட்டு வரும் பொழுது அங்க சிமியோன் வந்து பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு அந்த தேவாலயத்துக்கு வந்து அந்த குழந்தைய வந்துட்டு அவர் கையில தூக்குறாரு. அப்ப பாத்தீங்கன்னாக்க ஆவியானவரோட அவருக்கு இருந்த அந்த உறவு வந்துட்டு அவருக்கு தெரியாத விஷயங்கள், நடக்க போற விஷயங்கள் எல்லாவற்றையுமே வழிகாட்டி அவர் வந்துட்டு அவரை எப்படி வழி நடத்தினாரோ அதே போல நம்மளையும் வந்துட்டு வழி நடத்துறதற்கு கர்த்தர் வந்துட்டு சித்தமுள்ளவராக தான் இருக்கிறாரு. கடைசி வசனமா வந்துட்டு லூக்கால 24:32. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கம் காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு, ஆமென். ஆமென். அப்ப இந்த இடத்துல வந்து எம்மாவுங்கிற அந்த ஒரு கிராமத்துக்கு 2 சீஷர்கள் வந்துட்டு ஏசப்பா உயிர்த்து வந்ததுக்கு அப்புறம், உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அவர்கள் வந்துட்டு அவர்களுக்குள்ள பேசிக்கொண்டு போகும் பொழுது அங்க வந்துட்டு இயேசு கிறிஸ்துவும் அவர்களோட வந்துட்டு ஆவிக்குரிய சரீரத்தை அவர்களோட வந்துட்டு பேசிக்கிட்டே போறாரு. அவர்கிட்ட என்ன பேசுறாரு, அங்க நடந்த சம்பவங்கள், இயேசுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறிச்சு இதெல்லாம் வந்துட்டு பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசிகள் பேசுனது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையா வந்துட்டு அவர்களுக்கு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் தன்னை வெளிப்படுத்தினாரு. வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க அவங்க திருப்பியும் மறுபடியும் வந்துட்டு தாங்கள் கண்டதை வந்து தன்னுடைய சீஷர்களோட வந்துட்டு பகிர்ந்து கொள்வதற்காக மறுபடியும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஜெருசலேமுக்கு அவங்க நடந்து போகிறப்ப அவங்க பேசிக்கிறாங்க. அவர் நம்ம கிட்ட ஒவ்வொரு காரியத்தையுமே ஏசப்பா விலக்கி காட்டினப்ப நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி கொண்டார்கள். இப்படி பாக்குறப்ப பாத்தீங்கன்னாக்க இயேசு வந்துட்டு நம்முடைய இருதயத்துலதான் வந்துட்டு இருக்கிறார். நீங்க வந்துட்டு ஒண்ணு வந்துட்டு அனலா இருக்கணும், இல்ல குளிரா இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. இது ரெண்டுக்கு நடுவுல நாம வந்துட்டு இருக்கவே முடியாது. அப்ப நாம எப்பொழுதுமே ஆவியில வந்துட்டு அனல் உள்ளவர்களாக இருந்தோம்னாக்க நம்மளுடைய இருதயத்தை காத்துக்கொள்ள முடியும். நம்மளுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளும் பொழுது நாம தேவனை வந்துட்டு நம்ம அனுதினமும் நாம வந்துட்டு அவரோட வந்துட்டு அப்பா பிதாங்கிற அந்த உறவுல வந்துட்டு பயணிக்க முடியும். அதுதான் வந்துட்டு இங்க வந்து தாவீது வந்து சங்கீதம் 139:23 சொல்லுவாரு, தேவனே என்னை சோதித்து என் இருதயத்தை வந்துட்டு அறிந்து கொள்ளுங்கள். என்கிட்ட வந்துட்டு ஏதாவது வஞ்சகம் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப நம்மளுடைய தேவனை வந்துட்டு முழு இருதயத்தோட நாம ஆராதிக்கணும், நேசிக்கணும், அன்பு கூற வேண்டும் அப்படின்னாக்க நம்மளுடைய இருதயம் வந்துட்டு முழுமையாக வந்துட்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்குள்ள விசுவாசத்தின் மூலியமாக வந்துட்டு காத்துக்கொள்ள வேண்டும். அப்ப இன்னைக்கு நம்ம வந்துட்டு தியானித்த வசனம், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப இன்னைக்கு நம்ம முழுக்க முழுக்க பார்த்தது அடிப்படையா வந்துட்டு இருதயத்தை குறித்து தான் வந்துட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு மீதி உள்ள வார்த்தைகளை வந்துட்டு அடுத்த ஒரு பைபிள் ஸ்டடியில கர்த்தருக்கு சித்தமான நம்ம வந்துட்டு தொடர்ந்து பயணிப்போம். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இதோ எங்களுக்கு இந்த நேரத்துல அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கக்கூடிய அந்த ஆவியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறீங்கப்பா. எங்களுடைய இருதயத்துல நீங்க வந்து வாசமாக இருக்கிறீங்க. நாங்க எங்களுடைய இருதயத்தை எப்படி வந்துட்டு பாதுகாத்து கொள்ளப்படும் உங்களுடைய வசனத்தினால் மாத்திரமே வந்துட்டு அதை நாங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டு அதை நாங்கள் தியானித்து அதன்படி நடக்கும் பொழுதுதான் வந்து எங்களால வந்துட்டு முழுமையாக எங்களுடைய இருதயத்தை காத்து கொள்ள முடியும், சுத்தமாக வைத்துக் கொள்ள முடியும். அதற்கப்புறம் நாங்க வந்துட்டு உங்களுடைய அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கக்கூடிய அந்த உறவை வந்துட்டு நீங்க வந்துட்டு எங்களுக்கு இந்த உலகத்துல எங்களுக்கு எல்லா மனித உறவுகளோட வந்துட்டு எங்களை வந்துட்டு ஆவியில் நீங்க வந்துட்டு எங்களை வந்துட்டு புத்திர சுவீகாரமா நீங்க வந்துட்டு தெரிந்து கொண்டு எங்களை வந்துட்டு பயம் இல்லாம இன்னைக்கு வந்து உலகத்துல நடக்கிற அந்த யுத்தங்கள், பொருளாதார வீழ்ச்சிகள் மற்றும் ஏகப்பட்ட எதிர்மறையான நெகட்டிவான நியூஸ்கள் தான் வந்து எங்களை சுத்தி வந்துகிட்டு இருக்குப்பா. இவை எல்லாவற்றிலுமே எங்களுடைய இருதயங்களை வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலவீனங்கள் இருக்கலாம் மாம்ச பிரகாரமாக. ஆனா ஏசப்பா, நீங்க எங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையுமே செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆவி வந்துட்டு பயமுள்ள தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, அன்பும் தெளிந்த புத்தியும் வல்லமையுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீங்கப்பா. இயேசுவே ஆண்டவரே, இங்க எங்களுக்குள்ளாக அப்பா இந்த பிசாசானவன் வஞ்சனையாக ஏதாவது ஒரு காரியத்துல
இந்த பயத்தின் மூலியமாக பொய்யை வந்துட்டு உள்ள கொண்டு வந்துட்டு மாம்ச ரீதியாக எங்களை பயமுறுத்துகிற எல்லா அசுத்தாவின் கிரிகளையுமே எங்களை விட்டு, இங்க இருக்கிறவங்களை விட்டு இயேசுவின் நாமத்தினால முழுமையாக வெளியே போகின்ற கட்டளை இருக்கிறேன். இயேசுவே ஆண்டவரை, இங்க வந்திருக்கிற இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையுமே உங்களுடைய வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்கிறதப்பா. இந்த ஜீவனுள்ள வார்த்தை வந்துட்டு அவங்களுடைய இருதயத்தை முழுமையாக அவர்களை காத்துக்கொள்ளுங்கிற முழு விசுவாசத்தோடு நாங்க வந்துட்டு ஒவ்வொரு நாளும் உங்களோட வந்துட்டு பயணிக்கிறோம் அப்பா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையுமே அவங்க குடும்பத்தார் பிள்ளைகள் எல்லோரையுமே இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதித்து எங்களுடைய எல்லா ஜபங்களையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாருக்காவது இல்லையான்ட்டு ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்தாங்க. மெட்ராஸ்ல ஸ்கேன் எடுத்துட்டேன். அது ரிப்போர்ட் நாளைக்கு வாங்க போறேன் பிரதர். அதுக்காக ஜெபிச்சுங்க பிரதர். சரிங்க சிஸ்டர். இயேசுவே ஆண்டவரே, சகோதரி மகாதேவி சிஸ்டருக்காக நாங்கள் வந்துட்டு சபையாக ஒன்று கோடி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவர்களுடைய எல்லா வியாதியையுமே, அந்த கேன்சர் வியாதியை எல்லாவற்றையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்க ஏற்கனவே வந்துட்டு சுகப்படுத்திட்டீங்கிறத விசுவசிக்கிறோம் அப்பா. அவங்களுடைய தழும்புகளால சகோதரியும் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள் அப்பா. அவர்கள் நாளை அந்த கேன்சர் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட் வந்துட்டு உமக்கு சித்தப்படியான அந்த ரிப்போர்ட் வருங்கிறத நாங்க முழுமையாக விசுவசிக்கிறோம் அப்பா. இதற்கு எதிராக அவங்களுடைய சரீரத்துல பலவீனத்தையுமே, பயத்தையுமே, வலியையுமே கொண்டு வந்திருக்கிற எல்லா அசுத்தாவின் கிரிகைகளையுமே அந்த கேன்சர் அசுத்தாவிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முழுமையாக சகோதரியை விட்டு வெளியே போயின்ற கட்டளையிடுது. அந்த சகோதரி வந்துட்டு தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய அந்த பிள்ளையுடைய சரீரத்துல வந்துட்டு தேவனுடைய ஆவியானவர் தான் வந்துட்டு இருக்கிறாரு. அவங்க சரீரத்துல இனி வந்துட்டு பிசாசானவனுக்கு அவங்களுடைய சொல்லினாலேயோ இல்ல செயல்களினாலேயோ ஏதாவது ஒரு காரியத்தின் மூலியமாக, ஏதாவது ஒரு காரியத்துல அந்த பயத்தின் மூலியமாக ஏதாவது ஒரு அவிசுவாசம் வந்திருந்தாலும் அப்பா தகப்பனே, நீர் வந்துட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்துட்டு கற்றுக் கொடுக்கிறவரப்பா. எல்லா காரியங்களையுமே நீர் வந்துட்டு எங்களை வந்துட்டு பிள்ளையாக நீங்க வந்து சிச்சிக்கிறதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ அவருடைய இருதயத்தை வந்துட்டு முழுமையாக காத்து கொண்டு இனி வந்துட்டு வல்லமையோடும் பலத்தோடும் இயேசுவின் நாமத்துக்குள்ளாக வந்துட்டு அவங்களை வழிநடத்த போற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய தழும்புகளால சகோதரி சுகமடைந்துட்டாங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களுடைய ஜெபத்தை இருக்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர். ரொம்ப நன்றி பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர். நாளைக்கு வந்து 10th பிள்ளைங்களுக்கு வந்து நாளைக்குலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. எல்லா பிள்ளைங்களுக்கும் வந்து சரீரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பிள்ளைங்க எல்லாரும் வந்து நல்ல முறையில் வந்து எக்ஸாம் எழுதி எல்லாரும் நல்லா பாஸ் பண்ணணும். எல்லாரும் வந்து நல்ல முறையில் எழுதி பாஸ் பண்ணுறதோட அது கடைசி வரைக்கும் ஆண்டவர் வந்து அவங்க கூட எப்பயும் அவங்களோட கூட இருக்கணுங்க எக்ஸாம் முடிகிற வரைக்கும்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிக்கோங்க பிரதர். கண்டிப்பா சிஸ்டர். சின்னஞ்சிறு குழந்தைகளோட கர்த்தர் எப்பொழுதுமே தன்னுடைய தூதர்கள் வந்துட்டு அவங்க கூடயே இருக்கிறாங்கிறத வேத வசனத்துல நாம் வந்து வாசிக்கிறோம். ஸோ அதன்படி கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு என்றைக்குமே வந்துட்டு ஒரு குறைவும் ஏற்படாதுன்னு சொல்லி வசனம் இருக்குது. அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்களுக்கு. இயேசுவே ஆண்டவரே, இதோ நாளை 10ஆம் வகுப்பு எழுதுகிற அந்த மாணவ மாணவிகளை இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவே அது பிசாசானவன் இந்த உலக பிரகாரமாக அந்த 10ஆம் வகுப்பு பரீட்சை எழுதுபவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பயத்தை கொண்டு வருகிறது. அவன் எப்பொழுதுமே பெரிய ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் அப்ப. அந்த 10வது வகுப்புல வந்துட்டு நல்ல மார்க், ஹை ஸ்கோர் எடுத்தாதான் வந்துட்டு அவர்களுக்கு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் ஒரு பயத்தை கொடுத்து அவங்கள வந்துட்டு ஒரு அழுத்தத்துக்குள்ள வந்துட்டு மொத்த குடும்பங்களே வந்துட்டு வழி நடத்துகிறானப்பா. இயேசுவே ஆண்டவரே, இதோ நீங்க அவர்களுடைய இருதயத்துல இருந்து அவர்களை வந்துட்டு உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் எல்லோருக்குமே, அதே போல சத்தியம் தெரியாத பிள்ளைகளுக்குமே அப்பா நீர் என்றென்றுமே வந்துட்டு துணையாக இருந்து அவங்களை வழி நடத்துறீங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த பிள்ளைகள் பரீட்சை எழுதும் பொழுது அந்த தோல்வியின் பயம், அந்த அதிகமான மார்க் எடுக்கணுங்கிற அந்த ப்ரெஷரை கொண்டு வருகிற அசுத்தாவிய, அதே போல அவங்க படிச்சதை வந்துட்டு அந்த பயத்தின் மூலியமாக மறக்க வைக்கிற, அதே போல இந்த உலகத்தின் மூலியமாக அந்த ஸ்போர்ட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் மூலியமாக அவங்களுடைய இருதயத்தை வந்துட்டு படிப்புல வந்துட்டு கவனம் செலுத்தாதபடி கொண்டு வருகிற எல்லா அசுத்தாவிகளையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த பிள்ளைகளை விட்டு முழுமையாக வெளியே போய் என்று கட்டளை இடுகிறேன். இயேசுவே ஆண்டவரே, அவர்களை வந்துட்டு நீரே துணையாக இருந்து அவங்களை வந்துட்டு
பரீட்சை எழுதும் பொழுது தைரியத்தோடு எழுதுவதற்கு உதவி செய்யும்படியாக அவர்கள் உடல் நலத்தை முழுமையாக காக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்தி என்னுடைய எல்லா ஜபத்தையுமே இயேசுவின் நாமத்தினால எடுத்து ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன். வேற யாருக்கும் சொல்லுங்க சிஸ்டர். பிரதர், எனக்கு ரொம்ப உடல் சோர்வாவே இருக்குதுங்க பிரதர். ஏதாவது ஒண்ணு நினைச்சா அப்படி அப்படியே சிந்தனையில இல்லாத மறந்துடுறாங்க பிரதர். ரொம்ப எனக்கு சோர்வாவே இருக்குதுங்க பிரதர் உடம்பு. அனுதினமும் அவருடைய வசனத்தை நீங்க வந்துட்டு படிக்கிறீங்களா இல்ல கேக்குறீங்களா? டெய்லியும் படிக்கிறேங்க பிரதர். அந்த படிக்கிற நேரம்லாம் உடனே அப்படியே நான் வசனத்தை எடுத்து படிக்கலான்னு தூக்கமாவே வருதுங்க பிரதர். இன்னைக்கு 3 நாளா என்னால ரொம்ப முடியலங்க பிரதர், படிக்க முடியல. ரொம்ப உடம்பு அப்படியே ஒரு சோர்வாவே இருக்குதுங்க பிரதர். சரிங்க சிஸ்டர். கொலோசியர்ல சொல்லுங்க பிரதர். கொலோசியர்ல 2வது அதிகாரத்துல 3வது வசனம், அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது, ஒருவனும் நயவசனத்தினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். அப்ப நாம வந்துட்டு வீட்டுல வந்துட்டு ஏதாவது பேசும்பொழுது, கேஷுவலா வீட்டுக்குள்ள பேசும்பொழுது நாம பேசுற வார்த்தைகளை நாங்க நிதானித்து பாருங்க. அவிவிசுவாசமான வார்த்தைகள், தேவனுக்கு சிறுத்தமில்லாத வார்த்தைகள் ஏதாவது நம்ம வந்துட்டு பயன்படுத்துறோமா அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா கர்த்தர் நம்ம எல்லோரையுமே ஆதாம படைக்கும் பொழுது அவன் வந்துட்டு இந்த உலகத்தை வந்துட்டு ஆண்டு கொள்வதற்காக தான் வந்துட்டு படைத்தார். எப்படி தேவன் வந்துட்டு தன்னுடைய வார்த்தையினாலதான் வந்துட்டு இந்த உலகத்தை வந்துட்டு வந்து பண்ணாரோ, அதே வார்த்தையை வந்துட்டு தேவனுடைய சாயலாக சரீரத்துல வந்துட்டு அவனை படைச்சு தன்னுடைய சாயலை அவனுக்குள்ள வச்சிருந்தாரு. அவனுக்கும் அதே அந்த நாவினால அந்த அவருடைய வார்த்தையை கொடுத்து இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறார். ஏன்னா நம்மளுடைய பிரேயர் ரெக்வெஸ்ட்ல ஒரு நோய்களுக்காக நாம ஜெபம் பண்ணும்போது தேவனுடைய வார்த்தையை எடுத்துதான் நம்ம இருதயத்துல விசுவசிச்சு நம்ம நாவினால அறிக்கை செய்யும் பொழுது நம்மளுடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் வந்துட்டு பதில் கொடுக்கிறார். அப்ப அந்த பதில் கொடுக்கும் பொழுது நாம அன்றாட வாழ்க்கையில நாம பேசுற வார்த்தைகள் வந்துட்டு மரணமும் ஜீவனும் உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்குதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. அப்ப நாம பேசுற வார்த்தைகள் தான் என்னுடைய வாழ்க்கையை வந்துட்டு அனுதினமும் வந்துட்டு தீர்மானிக்கிறது. அப்ப நாம பேசும் பொழுது பாத்தீங்கன்னாக்க வீட்டுக்குள்ள கணவருடையா இருக்கட்டும், பிள்ளைகளுடையா இருக்கட்டும், உற்றார் உறவினர்கள் மற்ற யாரோடு பேசும் பொழுது கிருபையுள்ள வார்த்தைகளை தான் நாம வந்துட்டு பேசணும். அசுத்தமான வார்த்தைகளோ கர்த்தருக்கு பிடிக்காத வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. உலகத்தார் பயன்படுத்துவது போல நாம பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னாக்க அந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு பிசாசானவன் நமக்கு எதிராக வந்துட்டு செயல்படுவான். நிறைய பேர் வந்துட்டு புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவைகளை வந்துட்டு சம்பந்தப்படுத்தி பாருங்க. அப்பதான் நமக்கு வந்து சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாட்டும் சொன்ன வசனம் வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பரிபூர்ணமாக வந்துட்டு செயல்படும். சரி, நாம இப்ப ஜெபம் பண்ணுவோம். சிஸ்டர், உங்க பேர் என்ன சிஸ்டர்? ராசாத்திங் பிரதர். இயேசுவே ஆண்டவரே, எங்கள் அப்பா தந்தையே, உண்மை போற்றுகிறோம், உண்மை புகழ்கின்றோம், உண்மை வாழ்த்துகிறோம். சகோதரி ராசாத்தி சிஸ்டருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவங்க கணவர், அவங்க பிள்ளைகள் எல்லோரையுமே இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவே ஜீவனுள்ளவரே, அவங்களோட மாம்ச பலகீனத்தினால உனக்கு சுத்தமில்லாத ஏதாவது வார்த்தைகளோ செய்கைகளோ செய்திருந்தாலும் அப்பா தகப்பனே, இப்ப நீங்க தயவாய் மன்னிங்கப்பா. அவங்க வந்துட்டு பைபிள் படிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு வந்துட்டு சோர்வையும் தூக்கத்தையும் கொடுக்குற எல்லா அசுத்தாவியுமே, உடல்ல வந்துட்டு பலவீனத்தை கொடுக்குற அசுத்தாவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே முழுமையாக சகோதரியோட சரீரத்தை விட்டு வெளியவா என்று கட்டளை இடுகிறேன். அவர்களுக்கு சகோதரிக்கு அந்த ஞாபக மருவிகளை கொண்டு வருகிற அசுத்தாவியை அந்த ஞாபக மருவியை தடை பண்ணுகிற அசுத்தாவியை, அந்த ஞாபக தடையை ஏற்படுத்துகிற அசுத்தாவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே முழுமையாக வெளியவா என்று கட்டளை இடுகிறேன். இயேசுவே ஆண்டவரே, உங்களுடைய பல சகோதரி வந்துட்டு முழுமையாக சுகம் அடைந்து விட்டார்கள் என்பதை நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறோம் அப்பா. அவர்கள் சுகம் அடைந்து விட்டார்கள். அதற்காக
நீங்க இனிமே வந்துட்டு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆவியினாலே சகோதரியை வந்துட்டு வல்லமையாக அவர்கள் உள்ளான மனுஷன்ல வந்துட்டு பலப்படுவதற்கு உங்களுடைய வார்த்தைகளை அவங்க வந்துட்டு புசிப்பதற்கு நீரே உதவி செய்யும்படியாகும். அதே போல நீங்க வந்துட்டு அவருக்கு பிள்ளையாக மகளாக நீங்க தெரிந்து கொண்டீங்கப்பா. அவங்க வந்துட்டு முழுமையாக உங்களுடைய வார்த்தைகளை பிள்ளையாக கூடிய அந்த ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்திருக்கிறாங்க. அதற்குரிய காரியங்கள் எல்லாம் சரியா இருக்குதாங்கிறத நிதானித்து பார்த்து அதற்கு இன்னும் ஏதாவது தடையான காரியங்கள் இருந்துச்சுனாக்கா அதை முழுமையாக அகற்றி உங்களுடைய வார்த்தையின்படி இந்த அடிப்படை உபதேசங்களை அவங்க நிலைத்து நிற்பதற்கு நேரே உதவி செய்யும்படியாக எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களுடைய ஜெபத்தை எங்களுக்கு ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். தேங்க்யூ பிரதர். வேற யாருக்கும் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் இருக்குதுங்களா? அப்படி இல்லைனாக்கா இதோட நான் வந்து ரைட் செய்வேன். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.